ஆண்கள் சிக்கனமானவர்களா பெண்கள் சிக்கனமானவர்களா என்ற ஒரு சிக்கலான தலைப்பிலே இன்று நடைபெற போகிறது. இந்த பட்டிமன்றத்தை மிகவும் அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கும் பாலிமர் சேனலின் சார்பாக நாம் நடைமுறையில் அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்த உணர்வுகளைப் போல் மாணவர்களுக்கு எல்லா தொழில் உணர்வுகள் வர வேண்டும். நாங்கள் இவ்வளோ வருஷம் கத்திக்கிட்டு இருந்ததை நீங்கள் வந்து இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் ஒரு பிடிச்சி எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயந்தான் என்று சொல்லி அந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிட்டு இப்போ இங்கே வந்து ஆண்கள் சிக்கனமானவர்களா பெண்கள் சிக்கனமானவர்களா என்று ஒரு நல்ல ஒரு தலைப்பை கொடுத்து இங்கே பேச வந்திருக்காங்க. இப்போ ரொம்ப தேவை நமக்கு இக்கணம், நமக்கு தேவை சிக்கனம். அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா இந்த தருணத்தில் நமக்கு சிக்கனம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். போகிற போக்க பார்த்தா தண்ணியில் கூட சிக்கனம் வந்தாலும் வரும். இப்போவே வந்துருச்சு. திருச்சியில் வீட்டுக்காரி படம் ஷூட்டிங். நானும் வாகை சந்திரசேகரும் டீ குடிக்கலான்னு போகும்போது ஒரு ஆள் வந்தான். ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்தான், கொஞ்சோண்டு வாயில் போட்டு கொப்பளிச்சு தேய்ச்சான், துப்பிட்டான். கொஞ்சம் தண்ணி எடுத்து மூஞ்ச தேய்ச்சான், துண்டு எடுத்தான், க்ளீன் பண்ணான். அப்புறம் உடம்புல கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து தொடச்சிட்டான். அப்புறம் கை காலில் தேய்ச்சி காலில் ஊற்றிக்கிட்டான். அப்பாடா வேலை முடிஞ்சது. டீயை குடித்தான். அப்போ அவன் எவ்வளோ பெரிய முன்னோடின்னு பாருங்க. இந்த மாதிரி நிலைமை வரும்னு அப்போவே சொல்லியிருக்கான். சிக்கனமான விஷயத்தை அப்போவே செஞ்சு காட்டியிருக்கான். ரொம்ப சிக்கனமாக இருக்கக்கூடாது. எங்கள் சினிமா கம்பெனியில் சொல்லுவோம், ஒரு ஜூஸ் வாங்கி 4 பேருக்கு பிரித்தா அது சிக்கனம். ஒரே ஜூஸை வாங்கி 8 பேருக்கு பிரித்தா அது கஞ்சத்தனம். அதனால் அப்படி பிரிக்காதீங்க நாங்கள் சொல்லுவோம். அது மாதிரிலாம் இல்லாமல் சிக்கனமாக இருக்க வேண்டும். அது ஆண்களா பெண்களா, அதுதான் இன்றைக்கி நம்ம தலைப்பு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சிக்கனமாக பேசுகிறதுல எப்பயுமே ஆண்கள் தான் சிறப்பானவர்கள். ஃபோனை எடுத்துட்டாங்கன்னா, இல்லைங்க உங்களே இல்லைங்க கல்யாணம் பண்ண ஆம்பளைங்களுக்கு சொல்கிறேன், ஃபோனை எடுத்தாங்கன்னா பொண்டாட்டி பேசிச்சுன்னா சரிம்மா நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேம்மா வைமான்னு டக்குன்னு வச்சுருவாங்க. ஃபோனில் வேற யாராவது பேசிட்டா சொல்லு 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 என்னடா இது இப்படியே அரை மணி நேரமாக பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய பேசுவான். சம்சாரத்துக்கிட்ட சிக்கனமாக இருப்பான். சம்சாரமும் குஷி ஆகிடுவாங்க. அப்பாடா புருஷங்காரன் இப்போ வரமாட்டான், பக்கத்து வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு சீரியலில் என்ன நடக்குதுன்னு கதையை பற்றி அழகாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதில் சிக்கனமே கிடையாது அவங்களுக்கு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போ டிவி வந்தது ஒரு விதத்தில் சிக்கனம். எல்லாம் வீட்டிலையே பார்த்துடுறோம் படத்தை. ஆனால் இப்போ எங்களை மாதிரி பொழப்பு நடத்துகிறவங்களுக்கு கஷ்டம். அதில் கொஞ்சம் சிக்கனம் இல்லாத விஷயமும் இருக்குது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்சாம பாருங்க, அதுதான் பயங்கரம். ஒருத்தன் செல்ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தான். என்னம்மா, அந்த பக்கம் ஒரு பெண் குரல், இல்லைங்க ஒரு கார் வாங்கலான்னு சொன்னீங்கல்ல, 12 லட்சம் ரூபாவாம், வாங்கிக்கிட்டா வாங்கிக்கம்மா. திருப்பி அந்தம்மா, ஏங்க நான் ஒரு புடவை ஒரு 7000 ரூபாய் சொல்கிறாங்க, வாங்கிக்கிட்டா வாங்கிக்கம்மா. இவன் அதுக்கப்புறமா, ஏங்க உங்களுக்கு ஒரு ஷர்ட்டு ஒரு 7000 ரூபாய் சொல்கிறாங்க, வாங்கிக்கிட்டா வாங்கிக்கம்மா. அப்புறமா கடைசியாக ஒரு விஷயம், அந்தம்மா, ஏங்க ஒரு வைர நெக்லஸ் இருக்குது 12 லட்சம் ரூபான்னு சொல்கிறாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் வாங்கிக்கிட்டா வாங்கிக்கம்மா. சொல்லி வச்சுட்டான். எதிர்க்க இருக்கிறவன் சொன்னான், என்னடா இப்படி தாராளமா பொண்டாட்டிக்கு வாரி வழங்குறிய? இல்லைப்பா இது யார் செல்ஃபோன்னு எனக்கு தெரியல, வெள்ளை அடிக்குதேன்னு எடுத்தேன் போனேன். அந்த அம்மா இதெல்லாம் வேணும்னு கேட்டுச்சு, வாங்கிக்கம்மான்னு சொல்லி வச்சேன். ஏன்னா அவன் மனைவியாக இருந்தால் அவன் சிக்கனமாக இருந்திருப்பான். சரி இது ஏதோ ஒரு குரல் கேட்குதுன்னு அவன் பாட்டுக்கு அள்ளி விட்டான். இப்பொழுது ஆண்களே சிக்கனமானவர்கள் என்ற தலைப்பில் அந்த குழுவின் தலைவர் அன்பு சகோதரர் நந்தலாலா அவர்களை பேச அழைக்கின்றோம். எத்தனை தமிழ் இருந்தாலும் நெல்லை தமிழ், சென்னை தமிழ் என்று எத்தனை தமிழ் இருந்தாலும் மரியாதை தமிழ் கோவைக்கு சொந்தம் என்பதால் உங்களை வணங்கி அதில் இந்த பசங்க இருக்காங்க பாருங்க,
அவனை போய் என்னென்னமோ சொன்னாங்க. செல்ஃபோனே நோண்டிக்கிட்டு இருப்பான், செல்ஃபோன் பொத்தானே அழுத்திக்கிட்டு இருப்பான், யாரோடும் பேச மாட்டான்லாம் சொன்னாங்கல்ல. ஆனால் எந்த செல்ஃபோன்களை பொத்தான்களை அமுக்கி அமுக்கி தலைகுனிந்திருந்தானோ என் இளைஞன், என் மாணவன், அதே செல்ஃபோன் வழியாகத்தான் உலகத் தமிழர்களை தளர்ந்து வைத்தான் என்கிற நடுவர் அவர்களே, எல்லா குற்றச்சாட்டையும் என் மாணவர்கள் பொய்யென்றாக்கினான். 12 லட்சம் பேர் கூடுறான் சென்னையில், கோவை, மதுரை, திருச்சி என்று எல்லா ஊர்களிலும். இந்த பக்கம் அவ்வளவு ஆண் பசங்க, இந்த பக்கம் பெண் குழந்தைகள். காவல்துறை விளக்குகளை அணைத்த போது கூட ஒரு சில்மிஷம் கூட செய்யாதவன் என் இளைஞன் என்கிற பெருமை. எவ்வளவு பெருந்தன்மையானவையா, எவ்வளவு பெருந்தன்மையானவன். ஜல்லிக்கட்டுக்காக ராத்திரி பகலாக காத்திருந்து கடைசியில் ஒரு வழியாக கிடச்சி அலங்காநல்லூர் ஆரம்பித்து ஜல்லிக்கட்டை எல்லா ஊர்லேயும் திறந்து வச்சு மாடு முட்டி நெஞ்சில் முட்டி கீழே விழுந்து தன் வீரத்தை எல்லாம் காட்டின அந்த வாசலுக்கு அவன் வாடா வாசல்னு பேர் வைக்கல, இந்த பொம்பளை புள்ளிங்க சேர்த்து வாடி வாசல் வச்சான் பாரு ஆள். அதை விட சிறந்த பேர். இது ஒன்று பத்தாதான் எங்கள் பசங்க எவ்வளவு நல்லவங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, என்னமோ பெண்ணை பற்றி பேச வந்திருக்கிறாங்களே, என்னமோ தாய் தான் சோறு விட்றா, தாய் தான் சோறு விட்றா, பெற்ற தாய் அல்லவா பாட்டா பாடுறாங்க. நான் தெரியாமல் கேட்குறேன். இதோ எங்கள் அம்மா தான் எனக்கு சோறு போட்டாங்க, உண்மைதான். ஒரு பெத்த பிள்ளைக்கு சோறு போடுகிறவளே தாய் என்றால், பெறாத பிள்ளைக்கெல்லாம் சோறு போடுகிற விவசாயி என்கிறவன் தாயினும் மேலானவன்கிறத நீங்கள் தயவுசெய்து வச்சுருங்க. இந்த பாருங்க, நான் பொம்பளைகளை மதிக்கிறவன், உண்மையாகவே மதிப்பில் சிறந்தவர்கள் பெண்கள். எங்கள் பசங்க தான் சார் சிக்கனம். 3 பேர் பைக்கில் போவான், ஒரு பைக்கில். இதை விட என்ன சிக்கனம் பண்ணுறது? இப்படி இல்லை சார் இருக்குது பைக்கு. இப்போ இப்படி இருக்க, இங்கே ஒருத்தன் கடைசியில் ஒருத்தன் உட்காந்துருக்குறான், நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க பைக்கில். 3 பேர் பைக்கில் போவான்னு சொல்கிறீங்கல்ல? ஆமாம். அது என்ன ஒரு 4 நாளைக்கு இருக்குமா? இல்லை, பைக்கில் போகிறது ஆளுக்கு ஒன்று கிடச்சா அப்புறமா போகிறது இல்லை. நடுவர் அவர்களே, நீங்கள் நல்ல மனுஷன். நான் சொல்லணும் உங்களை பற்றி. நீங்கள் தனித்தனியாக பயலுக்கு பைக் வாங்கி கொடுத்து பாருங்கள். 2 பைக்கை ஓரம் வச்சுட்டு ஒரு பைக்கில் தான் என் போவாங்க. நல்லா சந்தோஷமாக போவாங்க, நல்லா இருப்பாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை சிக்கனமாக ஒரு சிரிப்பு சிரிக்கும். அதுக்கப்புறம் பயலுக கணக்கெல்லாம் செலவாக மாறி போயிருது இல்லையா? என்ன நான் தெரியாமல் கேட்குறேன். என்ன இப்போ பெண்கள் பெண்கள் பேச வேண்டியதில்லை, இப்போ என்னன்னு நான் கேட்குறேன். அப்படி என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆண்கள் அடிப்படையிலேயே பெருந்தன்மையானவன். மறந்துடாங்க இந்த செய்து. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இன்னும் சொல்ல போனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, எதையுமே அடுத்தவனுக்கு விட்டு கொடுன்னு ஆம்பளை சொன்ன பாருங்க. பெரிய உதாரணம்லாம் வேண்டியில்லை. காக்கா முட்டைன்னு சினிமா வந்துச்சு இல்லை, நீ யோசிச்சு பாரு. 2 சின்ன பயலுக ஏழை பசங்க ஏன் வந்து அவனை காக்கா முட்டைன்னு வச்சாங்க? கோழி முட்டை திங்க வக்கத்த பசங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நான் எதையும் கொடுப்பாங்கிற சொல்கிறேன். அந்த படத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பான் இயக்குனர் மணிகண்டன். பெரிய பையன் மரத்தில் ஏறுவான், காக்கா கிட்ட பிரிப்பான், கீழேருந்து பய கேட்பான், ஆம்பளை பையன் அதை மறந்துடாத கேட்பான், இல்லை எத்தனை முட்டைடா இருக்குது? 3 முட்டைடா. பெரியவன், எனக்குடா ஒரு முட்டையை கொடுத்துருவான், உனக்கு ஒரு முட்டை தின்றுவான். சின்ன பையன் கேட்பான், இல்லை அந்த 3ஆவது முட்டை அப்படிமா. அங்கே தான்டா ஆம்பளை நிற்கிறான், ஏய் அது காக்காய்க்குடா என்று சொன்னவன் ஒரு பெரிய காக்கா முட்டைங்கிற பையன். நீங்கள் சிக்கனங்கிறீங்கல்ல, நிஜமாவே சொல்கிறேன். எதையும் விட்டு கொடுக்குறோம். ஆம்பளைங்கிறது வேறு அதிகாரமெல்லாம் பெருசெல்லாம் தேவையில்லை. சிங்கத்தில் எது அழகு? ஆண் சிங்கம் தான் அழகு. மயில் எது அழகு? ஆண் மயில் தான் அழகு. யோசிச்சு பாரு, எல்லாத்துலேயும் ஆண் தானே. மான் எது அழகு? ஆண் மான் தான் அழகு. இப்படி எல்லாத்துலேயும் ஆணை அழகாக வச்சுக்கிட்டே வந்த உடனே இந்த மனுஷன் வந்தவொடனே யோசிச்சான், சே பாவம்டா அந்த பொம்பளைங்க. சிங்கத்தில் ஆம்பளை அழகு, யானையில் தந்தமுள்ள யானை அழகு, கொம்புள்ள மான் அழகு, தோகையுள்ள மயில் அழகுன்னு வந்த இயற்கையை உடைச்சு போயிட்டு போது பொண்ணு இந்த பெண்களை அழகென்று சொன்னவன் எங்கள் ஆண்கிறத நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அது மட்டும் நடுவர்களே, இப்பவும் கேட்டு போகிறேன். நீங்கள் இந்த பசங்க இருக்கானே, அவனுடைய பெருந்தன்மை உங்களுக்கு புரியாது. 50 பவுன் நகர்வோடு கட்டுவிட்டுருவாங்க வீட்டில். அப்பங்கிட்ட வசதி இருக்காது. இந்த அப்பா இருக்கான் பாரு, இந்த உலகத்திலேயே பாவப்பட்டேன் அப்பனை போல ஒருத்தர் இல்லவே இல்லையா. அம்மா 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 இங்கே வந்து பின்னாடி பேசட்டும், இத்தினூன்று இருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே தான் எதுக்கு உட்காந்து ஆளுங்க திருண்டு இருக்கும்போது எங்கள் அப்பா அப்படிமா
வேட்டியை பிடிச்சிக்குவான், சட்டையை பிடிச்சிக்குவான். ஸ்கூலில் யாரை கில்லிட்டா சொல்லுவாங்க, இது எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன்ம்மா, உங்கள் அப்பா என்ன சாக்கிசான சண்டையாக போட போகிறான் இருந்தாலும் சொல்லுவாங்க. ஆனால் இதே பயலுக ஒரு 18 வயசை தொடும்போது சொல்லுவான் அம்மாவை பார்த்து, எப்படியுமே இந்த ஆளோட குடும்பம் நடத்துகிறேன் அம்மா. அதுவும் சொல்லு, வேறு வழி இல்லைடா அப்படின்னு. யார்? அவங்க அம்மா. ஆனால் வரலாற்றில் அதே 20 வயசு தொடும்போது மெல்ல யோசிப்பான். 28 வயசில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவான், எங்கள் அப்பா பரவாயில்லையம்மா. அவனே 30 வயசில், மாப்பிள்ளை எங்கள் அப்பா நல்லவன் தான்டா அப்படிம்மா. ஆனால் 40 வயசு தொடும்போது தான், மாப்பிள்ளை எங்கள் அப்பா தெய்வம்டாம்மா, அப்போ உசுரோடு இருக்க மாட்டான். அதாயா நான் அப்பேன் நல்லா எழுதி வச்சுக்க. நீ உட்காந்துருக்கு எல்லாரும் சேர்த்தே சொல்கிறேன், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை சேர்த்தே சொல்கிறேன். நீ நல்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க, நல்ல சந்தோஷமாக உட்காந்துருக்க, நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற, நீ நல்ல சுடிதார் போட்டிருக்க, நல்ல ஜீன்ஸ் போட்டிருக்க, சந்தோஷப்பட்டால் உங்களை போட வைத்து விட்டு ஒரு அழுக்கு வேட்டியோடு ஒரு அப்பன் வீட்டுக்குள் கிடக்கிறான் என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வைக்கணும். நான் ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த பெண்கள் யாரை பதில் சொல்லுங்கள். நீ சந்தோஷம் வாழும்போது ஆம்பளை ஒன்று கொண்டாட மாட்டான். ஆனால் ஆண்கள் படுற சிரமம் தெரியுமா? ஒரு 5000 ரூபா கடன் வாங்க வெளியில் போ, அப்போ தெரியும் ஆணுன்னா யாருன்னு. எத்தனை பேர்கிட்ட சிரிக்கிறான். நிஜமான பசங்க கூட சொல்லுவான், எங்கள் அப்பா சிரிக்க மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான், ஜோக் அடிக்க மாட்டேங்கிறான். என்ன தெரியுமா காரணம்? நல்லா சொல்லிட்டு போயிடுறேன், அப்பா உருன்னு இருக்கான், ரசிக்க மாட்டாங்கிறியல்ல. ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வா வெளியில் மில்லுக்கு. நான் கண்ணார பார்த்தேன். என்கிட்ட ஒருத்தன் சொன்னால் அப்படி தான், எங்கள் அப்பா சிரிக்க மாட்டான் சார், ஜோக் அடிக்க மாட்டான் சார், உருன்னு இருப்பான் சார்னா. ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்தான் அந்த பையன். ராத்திரி 9 மணி ஆகி போச்சு. கதவை தட்டுறான், கதவெல்லாம் இருண்டு கிடக்கு. அம்மா அப்படின்னா கதவை திறக்கலை. தங்கச்சி தூங்கிட்டா. மோ அப்படின்னா கதவை திறக்கலை. அம்மா அப்படின்னா. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சுது தன் குரல் அப்பனின் குரல் போல் இருப்பது. ஒரு நாள் வேலைக்கு போனது இப்படி ஆகிட்டியே, இதே வேலையை 40 ஆண்டுகளாக பார்க்குறோம். தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பான்ங்கிறத தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. எனவே நடுவர் அவர்களே, எல்லாத்தையும் பெண்களுக்கு கொடுத்துட்டு கஷ்டப்படுகிற ஆண் இருக்கான் பாருங்க, அவன் சிக்கனமானவன் மட்டுமல்ல, அவன்தான் இந்த உலகத்தை இயக்குகிறான். விடைபெறுகிறேன். நன்றி. ஆண்களை பற்றி நீங்கள் சொன்னது ஒரு அற்புதமான சமாச்சாரம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பெருமைக்குரிய விஷயங்கள், ஆண் சிங்கம் அதெல்லாம் சொன்னார். ஆனால் முதல்ல வேட்டைக்கு போகிறது பெண் சிங்கம் தான், ஆண் சிங்கம் கிடையாது. அது எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு இவங்க வந்து நோகாமல் நோன்பு வச்சுட்டு தின்னுட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க. நான் சொல்லலை. அதை பெண்களை விட பெண்களே சிக்கனமானவர்கள் என்று சொல்ல அந்த குழுவின் தலைவர் மதிப்புக்குரிய மதுக்கூர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் வந்து பேசுவார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கும். நடுவர் அவர்களே, நந்தலால் அங்கேருந்து வந்து சொன்னார். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நடுவர் அவர்களே, ஆண்களும் தண்ணிக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, பெண்களும் தண்ணிக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்கள் அலைகிறது சாலையோரம் இருந்த கடையை பூரா ஒழிச்சு விட்டாங்களே அப்படின்னு ஆண்கள் அந்த தண்ணிக்கு அலைகிறாங்க. தமிழ்நாடு வரலாறு காணாத வளர்ச்சி இன்றைக்கு நிலவுகிறதே. ஒரு குடம் தண்ணீருக்கு என்ன செய்ய போகிறோம் என்று எங்களுடைய அன்பு பிள்ளைகள் இன்றைக்கு பிளாஸ்டிக் குடங்களோடு குடிநீருக்காக அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் ஆனா பெண்ணான நீங்கள் ஒன்றும் வேண்டியில்லைங்க. எங்கள் சகோதரிகள் வீட்டில் இருக்க இந்த காலண்டர் தாளை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வீட்டில் பார்த்துருக்கீங்களா? நம்முடைய அம்மாலாம் எதிர்த்து ஒட்டி வைக்கிறாங்க. அந்த சிலிண்டரில் கொண்டு போய் அந்த தேதி பார்ப்பதற்காக எங்கள் தாய்மார்கள் அந்த காலண்டர் தாளை ஒட்டி வைப்பாங்க. ஆனால் ஆண்களையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவங்களும் டெய்லி காலண்டரை கலட்டி எவ்வளவு குவார்டர் பாட்டில் அடிச்சிருக்காங்களோ அதில் பூரா சுற்றி வைக்கிறாங்க. மாப்பிள்ளை 25 பாட்டில் இருக்குது வரைக்கும். அந்த அம்மா பாவம் சிலிண்டர் விலை ஏற்றிக்கிட்டே போகிறாங்களேன்னு அதில் ஒட்டி வச்சிருக்கு. இவங்க இதில் ஒட்டி வைக்கிறாங்க. அதில் மரியாதைக்குரிய நந்தலால் வந்து சொன்னார், பெண் சிங்கம் தான் வேட்டையாடுவது மட்டுமல்ல, ஒரு தேன் அடையினுடைய மையப்புள்ளியாக இருப்பது ஒருபோதும் அது வேலைக்கார தேனீக்கள் தான் ஆண்களை தவிர ராணி தேனி எப்பொழுதுமே பெண்கள் தான் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. காக்கா முட்டைன்னு முட்டையை போட்டு ரொம்ப நேரம் ஊட்டிக்கிட்டு இருந்தார். அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் சொல்லுங்க, ஆனா பெண்ணாங்கிறத அவர் சொன்னார். இந்த பசங்க சொல்லுவாங்க,
அந்த முட்டை வந்து ஒரு முட்டை காக்காய்க்குன்னு. இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸில் அந்த பசங்க சொல்லுவாங்க, என்னடா பெரிய வெளிநாட்டு பீஸா, நம்ம ஆத்தா சுட்டு கொடுக்குற தோசை மாதிரி இல்லையேன்னு சொன்னா பத்தியா, அதுதான் காக்கா முட்டையினுடைய ஒட்டுமொத்த சிறப்பு. உங்கள் புராண காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் உங்கள் லட்சணம் தான் தெரியுது. நான் ஆம்பளை இருந்தால் கூட சொல்கிறேன். நீங்கள் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கோங்க. யார் சிக்கனம்? கோவலம் ஊர் ஊராக தெரிஞ்சு சொந்த ஊரில் பிழைக்க வழி இல்லாமல் எங்கள் ஊர் மதுரையில் தான் குடியிருக்கிறப்ப அந்த காலத்தில் கோவலம் எங்கள் ஊருக்கு வந்து பிழைக்கலாம்னு வந்திருக்கான் பாருங்க. யாரை நம்பி வந்தான்? பூம்புகாரியில் தன்னுடைய சொத்தை எல்லாம் இழந்து விட்ட பிறகு, நம்பிக்கை இழந்து எல்லாவற்றையும் இழந்த பிறகு, கண்ணகி என்கிற பெண் தான் சொன்னால் எல்லாவற்றையும் இழந்தாலும் கையிலே சிலம்பு இருக்கிறது, எப்படியாவது விற்று பிழைத்துக் கொள்ளலாம் என்று ஆணுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? பெண் தானே. சும்மாங்க ஒரு நாள் கடையை மூணா ஒருத்தன் சொல்கிறான், எவ்வளோ கடுப்பில் சொல்கிறான், ஏமாப்பிள்ள ரோடு ஓரத்தில் கடை வைக்கப்படாதுன்னு சொல்கிறாங்க, கோர்ட்டு மட்டும் வச்சுருக்காங்க. என்ன நீ போகிற கடையும் கோர்ட்டு ஒன்றாடா? இவனுக்கு ஒரு நாள் அவ்வளவு மூட விட்டாடுறாங்க. பயல்களே ஒன்று சமாளிக்க முடியலைங்க. ஒரு பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க, ஏமா உன் பேர் என்னம்மா? ஜனனி. அழகா சொல்லும். இந்த பயல்களை கேளுங்க, தம்பி உன் பேர் என்ன? ஏன் உன் பேர் என்ன? உனக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்களா? அதை முதல் சொல்லு, நாங்கள் சொல்கிறோம். இன்னை விட நீங்கள் இட்லியை கண்டுபிடிச்சி யாரும் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இட்லி உப்புமாவை கண்டுபிடிச்சது எங்கள் பெண்கள் தாங்க. வீணா போன இட்லியை கூட விட்டுறக்கூடாதுன்னு இட்லி உப்புமா. எவ்வளவு விஷயத்தை சிக்கனம்னா எவ்வளவுயா? நீங்கள் அன்னைக்கே பாட்டில் சொன்னாங்களே, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி கடைசியாக சேர்த்த பணத்தை சிக்கனமாக யார்கிட்ட கொடுக்க சொன்னாங்க? அம்மா கையில் தான் கொடுக்க சொன்னாங்க. அம்மாங்கிறது அற்புதமான உறவு. அப்பாவை பற்றி நல்லா சொன்னார், அவனு தப்பாக சொல்லலை. ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்களேன், 3 பேர் ஏன்னு கேட்பாங்க. சார் அதான் சார் தாய்மையினுடைய பண்பு. யாரை தெரியுமா ஏன்னு கேட்பாங்க? ஒன்று அந்த ஆம்பளை பெற்ற தாய், அவன் வாழ்க்கை பூரா அம்மான்னு கூப்பிட்டுருக்கான், என்னையா ரசா அப்படின்றது கிளவி முடியாரும். அடுத்து பல நல்ல ஆண்கள் தன்னுடைய மனைவியை கூட அம்மானு தான் கூப்பிடுவான். உடனே மனைவி என்னங்க அப்படிங்கும். இதை விட அருமை அவன் பெற்று வச்சிருப்பான்ல ஒரு பொண்ணு, அதையும் அம்மானு தான் சார் பல அப்பா கூப்பிடுவான். இந்த அம்மாங்கிற ஒற்றை வார்த்தையில் ஒரு ஆணுக்கு 3 பேர் ஏன்னு கேட்குற உறவு அற்புதமான உறவு, பெண் உறவு தான். நடுவர்களே, இந்த அரங்கத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த பக்கம் பாருங்கள், இந்த கடைசியாக ஒன்று இருக்குது, கண்ணாடி போட்டு என்ன செய்கிறது, எங்கே படிக்கிறது, எங்கே வேலை பார்க்குறது தெரியாதுன்னு. ஆனால் எங்கள் பொண்ணு இந்த பக்கம் தெளிவாக இருக்கா, கண்ணாடி போடவே இல்லை, ரொம்ப சூப்பர் தெளிவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பெண்ணின் பெருந்தக்க யாவுளை என்று பேசிய திருவள்ளுவனே ஆண்களை விட்டு விட்டு பெண்கள் பக்கம் தான் சார் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன உலகத்திலேயே வள்ளுவர் அளவுக்கு அதிகாரம் கொண்டவர் யாருமே கிடையாது. அவர் தான் 133 அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற வள்ளுவனுக்கே தெரிஞ்சு போச்சு பெண் தான் சிறந்தவள் அப்படின்னு பெண்கள் பக்கம் வந்துட்டாரு. நான் நிறைவா சொல்றேன், சிக்கனத்தில் வந்து ஆண்களுக்கு என்ன சார் சிக்கனம் தெரியும்? அது வாட்டுக்கு அள்ளி விடும். இன்னைக்கு பெண்கள் இல்லாத துறையே இல்லை. பெண் என்பதையும் தாண்டி தமிழகத்தில் முதன்முறையாக ஒரு திருநங்கை சகோதரி காவல்துறையினுடைய பொறுப்பேற்றிருக்கிறாளே. போதுமையா, நீங்க பெண்களை அடுக்கி வச்சுட்டீங்க. குடும்ப நிர்வாகம் மட்டும் இல்லை, நாட்டினுடைய நிர்வாகத்தையும் மிகப்பெரிய நிறுவனங்களினுடைய தலைவராகவும் இன்றைக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நடுவர் அவர்களே, நீங்கள் நல்லா சிகப்பாக இருக்கீங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, சிகப்பாக இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் பெரிய பொய் எல்லாரும் சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா பெண்களுக்கு எதிரான ஒன்று. நீங்கள் நாங்கள் நல்லா கவனிச்சிருக்கிறேன். நீங்கள் பல படத்தில் பாசமுள்ள பெரிய அண்ணனாக நடிச்சிருக்கீங்க. இந்த பட்டிமன்றத்திலும் நீங்கள் தங்கச்சியில் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்று நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக சொல்கிறேன், அவர் கூட சொன்னார், ஆண்கள் அழகு கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க. ஏதாவது முகத்தில் இருந்தால் தானே போய் பார்க்க முடியும், அழகுக்கு தானே அழகூட்ட முடியும். இந்த மொட்டையும் சொட்டையும் போய் என்னத்தை கண்ணாடியில் பார்க்கறது? எனவே சிக்கனம் என்று சொன்னால், இன்னும் சொல்ல போனால் குடும்ப பாரத்தை பெரிதும் தாங்குபவர்கள் பெண்கள் தான், தாய் தான். இன்னும் சொல்ல போனால் எதில் தெரியுமா பெண் சிக்கனம் பார்க்க மாட்டாள்? குழந்தைகளுக்கு அன்பை தருவதில் சிக்கனம் பார்க்க மாட்டாள், தாய்ப்பாலை தருவதில் சிக்கனம் பார்க்க மாட்டாள். தன்னுடைய பிள்ளைகளை ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று பிரித்து பார்க்காதவள் பெண். ஒரு மழை வந்தால் கூட அப்பாங்கன்னு சொல்லுவான், இல்லை மழை வருது, இல்லை மழை நின்ன பிறகு வந்தா என்னடா அப்படிம்பா. அண்ணங்கன்னு சொல்லுவான், இல்லை போகிறப்ப கொடை எடுத்துகிட்டு போனா என்னடா. அவங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க, எங்கே ஒதுங்கி நின்னா என்னடா. எல்லாரும் அந்த பயலை திட்டுவாங்க. தாய் மட்டும்தான்டா, என் புள்ள வர்றப்பவா அந்த பாலாக போன மழை வரணும்னு சொல்லி பிள்ளையின் கோணத்தில் இருந்து அந்த மழையை பார்க்குறவ தாய் ஒருத்தி தான். எனவே நடுவர் அவர்களே, சிக்கனம் என்று சொன்னால் குடும்பத்தை அமைப்பதில், அந்த குடும்பத்தை பாதுகாப்பதில், இன்னும் சொல்லப்போனால் வாய்ப்பு கிடைத்தால் நாட்டையே நிர்வகிப்பதில் பெண்கள் தான் முன்னணியில் இருக்கிறார்கள். இன்றைக்கு பெண்கள் இல்லாத துறையே இல்லை. எனவே நீங்கள் தருகிற தீர்ப்பு பெண்களை மேலும் உயர்த்துவதாக அமைய வேண்டும். இந்த ஆண்களுடைய கொழுப்புக்கும் திமிருக்கும் ஒரு பதில் சொல்வதாக உங்களுடைய தீர்ப்பு அமைய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
ராமலிங்கம் அவர்கள் நல்லா பேசினார். என்ன கடைசியில் நம்மளை கொஞ்சம் ரொம்ப கொழுப்பை அடக்கணுன்ற மாதிரி அவர் கொஞ்சம் சொன்னார். கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தாலும் பட்டிமன்றம் தானே, அதிலெல்லாம் தாங்கி தான் ஆகணும்னு தெரியுது. ஏன்னா உண்மையிலேயே அவர் கன்க்ளூஷன் கொடுக்கும்போது நல்லா தான் கொடுத்தாரு. இதை நினைக்கும் போது உண்மையிலேயே நான் அந்த பக்கம் பேசுகிறவன் இல்லை. அதே போல் அவர் சொன்னார், ஒரு பாட்டு பாடினார். அதாவது இந்த மணப்பாறை மாடு கட்டின்னு இந்த பாடல்னு நினைக்கிறேன், அதில் பாடினார். சேர்த்த பணத்தை சிக்கனம்மா செலவு பண்ண பக்குவம்மா அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. அதாவது ஒன்றை கொடுத்தாலும் 6 × 100 600 ஆக்குவாங்க, 6 கொடுத்தா 100 ஆக்குவாங்க, அம்மா கையில் கொடுத்துருன்னு அவர் சொன்னார். பட் அது அவர் சொன்னதில் ஒரே ஒரு குற்றம் என்னென்னா, உங்கள் அம்மா கையில் கொடுன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ நிறைய அம்மாக்கள் இருக்குது, அதனால் அவங்க கையில் கொடுத்துடாத, உங்கள் அம்மா கையில் கொடுன்னு சொன்னார். அதைத்தான் அவரும் சொன்னார். அதனால் அவர்கள் சிக்கனமானவர்களா? அவர் சொன்னது தப்பா இல்லை சரியா? சிக்கனம் இல்லைன்னு சொன்னாரா இல்லை இருக்குன்னு சொன்னாரா இல்லை ஏன் அப்படி சொன்னார்? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சரியான ஆள் யாருன்னா, இந்த பக்கத்தில் ஆண்களேன்ற சைடில் முனைவர் சுந்தர் அவர்களை அழைக்கிறேன். என்ன எங்கள் ஐயா வந்தாருங்க. ஆண்கள் எல்லாம் தண்ணீருக்கு அலைகிறார்கள், பாருக்கு போகிறாங்கன்னு சொன்னாங்க. நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்கள் பாருக்கு போவது தவறு. பெண்கள் எல்லாம் ஒரு பார்லருக்கு போகிறீங்களா, அது நியாயமான ஆண்கள் சார்பாக கேட்கத்தாங்க நான் வந்திருக்கேன். பாருங்க, ஆண்கள் 4 பேரை பாருங்க, எதிரணியில் இருந்தாலும் அங்கே 2 ஆண்களையும் சேர்த்து பாருங்க. எவ்வளோ சிம்பிளா ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை, இல்லை வேட்டி சட்டை 1000 ரூபா ஆகுமாங்க. எங்கள் அக்காவை பாருங்க, அது என்னம்மா கூட இது தோசைக்கல்லையே காதில் மாட்டின மாதிரி, உச்சம் தலையிலேருந்து கால் வரைங்க. அதாவது முன்னத்தி சூடி, கம்மல், தோடு, ஜிமிக்கி, தோசைக்கல் சரஞ்சரமாக தொங்குது, ஒட்டியானம், வளையல், டிஷ் ஆண்டனா, காலில் போடக்கூடிய செருப்புக்கு எதுக்குங்க ஜிகினா? நான் கேட்குறேங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. நானும் இவங்கள இப்போ ஒரு 10 நிமிஷமாக தான் பார்த்தேன். இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்னை விட நீங்கள் மோசமா இல்லை என்னை விட அறிவாளியான்னு எனக்கு தெரியல. ஆண்கள் பார்க்கணுங்கிறதுக்காகவே மேக்கப் போடுற அவங்க தவறா, நாங்கள் பார்க்குற எங்க தவறா? பெண்களுக்கு திருப்தி இருக்காங்க. ரிசல்ட் ஒரு பையன் 36 மார்க் வாங்கியிருந்தான். அவன் சொன்ன, மாப்பிள்ள திருத்தினவன் தெய்வம்டா, 36 மார்க் போட்டிருக்கா, அவன் குலம் வாழ்கிறான். ஒரு பொம்பளை பிள்ளை 98 மார்க் வாங்கிருக்கு. அவன் என்ன அப்பா விட்டு சொத்தா 2 மார்க்கை போட வேண்டியதான? எங்க ஐயா சொன்னார், தேனீக்கள் தானே பெண்கள், ராணி தேனீக்கள் தான் உழைக்கின்றது. உழைக்கிறது மட்டும் இல்லைங்க, எங்க ஐயா எங்க அணிக்கு சார்பா பேசியிருக்காரு, தேனி மாதிரி வீட்டில் ஆம்பளைய கொட்டுறது பெண்களா இல்லையாங்க. ஒரு புள்ளி ஓரத்தில் சொல்றாங்க, ஆண்கள் வார்த்தைகள் கூட சிக்கனமாக பயன்படுத்தக்கூடியவர்கள். பலரெல்லாம் ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்காங்க. உண்மையிலேயே தியாகிகள் என்று சொன்னால் எங்கள் ஆண் சிங்கங்கள் தான். ஒரு பேண்ட்டை 4 பேர் மாத்தி மாத்தி போடக்கூடிய தியாக மனப்பான்மை. நடுவர் அவர்களே, சில பெண்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கு அர்த்தமே இருக்காது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பாரத நாட்டினுடைய பண்பாடு எதுவென்று சொன்னால் கூட்டு குடும்பங்கள் தாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு, ஒரு பொம்பளை புள்ள அந்த வீட்டுக்கு வந்துட்டா போதும், முத நாளே ஆரம்பிச்சோம், எங்க என்ன இருந்தாலும் எலி விளையானாலும் தளி விளையா வேணுங்க, நம்ம தனியாக போகணுங்கிறன்னு சொல்லி கூட்டு குடும்பத்தை பிரித்து தனித்தனி குடும்பமாக மாற்றி அதிகமான செலவு ஏற்படுத்துபவள் ஆனா பெண்ணா? சிக்கனம் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய அற்புதமான தலைவர் காசி ஆனந்தர் என்கிற கவிஞன் சொன்னான், மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை வேரோடு பெயர்க்கும் கடப்பாரை வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யார்தான் மறப்பார் தந்தை பெரியாரை என்று சொன்னானே. சிக்கனத்திற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு வரையும் திகழக்கூடியவர் தந்தை பெரியார் என்பதை மறுக்க முடியுமா? தந்தை பெரியார் மாதிரி சிக்கனவாதியை பார்க்க முடியாதுங்க. தந்தை பெரியார ஒரு கடை திறப்பு விழா கூட்டாங்கன்னா ரிப்பனை நடுவில் வெட்ட மாட்டாரா, வேஸ்ட் ஆயிரும். ஓரத்தில் வெட்டி அந்த ரிப்பனை எடுத்து வச்சுப்பாரா. பேர் வைக்கிறதுக்காக பணம் கேட்பாரா. காரியதர்சிட்ட 1 ரூபா கொடுக்கணும், அன்னைக்கு 1 ரூபாங்கிறது பெரிய பணம். ஒருத்தர் கேட்டிருக்காங்க, எனக்கு நல்ல என் பிள்ளைக்கு நல்ல பேரா வைங்க. அவர் சொல்லியிருக்கார் லண்டன் பேர் வச்சிருக்காரு. பொண்டாட்டி குத்திருக்கா, எப்படியா அவர் வச்சுட்டான்னு லண்டன் எப்படி கூப்பிட முடியும்? அடுத்து இன்னொரு ஆள் வந்திருக்கான்,
ஐயா என் பிள்ளைக்கு பேர் வைங்க, 1 ரூபா கொடுங்க, நல்ல பேராக வைங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ 2 ரூபா கொடுன்னு இருக்காரு. பெரியார் வைத்த பெயர் என்ன தெரியுமா? பெரியார் அந்த குழந்தைக்கு வைத்த பெயர் காமராஜர் என்கிற பெயரை வைத்தார். அவரிடம் சொன்னார், பெரியார் சொன்னார், காமராஜரை விட இந்த தமிழ்நாட்டில் நல்ல பெயரை இல்ல போடா என்று சொன்னார். சிக்கனத்தில் சிறந்தவர்கள் காமராஜரும் பெரியாரும் என்று சொல்லி, நடுவர் அவர்களை கடைசியா ஒண்ணே உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். எந்த வகையில் பார்த்தாலும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக எதையும் சகித்துக் கொள்பவர்கள் ஆண்கள், எதற்கெடுத்தாலும் சலித்துக் கொள்பவர்கள் பெண்கள். உங்களுக்கு புரியுற மாதிரி உங்க பாஷையில சொல்ல போனா கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். ஆண்களே என்ற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்கி ஆண் குலத்தினுடைய மானத்தை நீங்கள் காக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்ப்பை தான் எங்கள் ஆண் சிங்கங்கள் விரும்புகிறார்கள் என்பதற்கு அவர்கள் தட்டக்கூடிய கைதட்டலே சாட்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மண்ணின் மகளாக திகழக்கூடிய சகோதரி பூர்ணகலா அவர்களை அழைக்கிறேன். ஐயா எதிரணிலேருந்து வந்தாங்க, ரொம்ப புலம்பல், என்ன பேசுனாங்கன்னே புரியல. அப்படி இப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அப்படி இப்படி கிட்ட கேட்டாரு எப்படி இருக்க அப்படின்னு. உடனே இப்படி சொன்னாரு, நான் எப்படியோ இருக்கேன்ப்பா அப்படின்னு. உடனே அப்படிக்கு கோவம் வந்துருச்சு. அப்படி எப்படி இருக்கேன்னு கேட்டா, நீ என்ன எப்படியோ இருக்கேன்னு சொல்லு, ஒன்னா அப்படி இருக்குன்னு சொல்லி, இல்லை இப்படி இருக்குன்னு சொல்லி, ஏன் எப்படியோ இருக்கேன்னு சொல்றேன்னு கேட்டார். இப்படிக்கு கோவம் வந்துருச்சு. என்னை பார்த்து நீ அப்படி இப்படி கேட்டனால தான் நான் இப்படி இப்படி சொன்னேன் அப்படின்னே அப்படிக்கு கோவம் வந்துருச்சு. நீ இப்படி இப்படி சொன்னனால தான் நான் அப்படி இப்படி கேட்டேன் அப்படின்னு. ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்படிதான் இருந்துச்சு அவங்களோட வாதமும். சும்மா பேசணுமேன்னு பெண்களை எல்லாம் குறை சொல்லிட்டு போயிருக்காங்க. அவர் வந்தோடனே சொன்னாரு, பெண்கள் எல்லாம் மேக்கப் பண்றாங்க, தோசை மாதிரி கம்மல் போடுறாங்க. எங்க எல்லாருமே பட்டிமன்றத்துக்காக தான் வந்தோம். இவர் மட்டும் வாசல்லே நின்னுட்டாரு. என்ன சங்கதின்னு எனக்கு புரியல, இப்பதான் புரியுது. எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து என்ன கம்மல் போட்டிருக்காங்க, என்ன வாட்ச் கட்டிருக்காங்க, என்ன வளையல் போட்டிருக்காங்க. ஏங்க இத்தனையும் பாத்தீங்களே, இந்த நிகழ்ச்சி உங்க வீட்டுக்காரமா பாக்குங்கிறத மட்டும் மறந்துட்டீங்களே. சகோதரி, நீங்க வந்து வீட்டுக்காரர் எல்லாம் பார்க்கலன்னா சொல்லாதீங்க. ஏன்னா நான் கூட அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்காரி எப்படின்னா டெய்லி பார்க்குறாங்க, ஒரே முகம்தான், மாற போறதில்லை. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது? இந்த பாருங்கம்மா, நான் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. பியூட்டி பார்லர் போறாங்க பெண்கள்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பசங்களும் போறாங்க. இந்த காலேஜில் அட்மிஷன் போடணும்னா நான் இந்த ஹேர் ஸ்டைலில் தான் போவேன் முன்னாடியே முடிவு பண்ணிடுறான். இதை யாராச்சும் மறுத்து சொல்ல முடியுமா? எங்க கண்ணாடியவே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோமா? எங்க முடியே இல்லாத நீங்க 3 மணி நேரமா தலை வாடுறீங்க. இவ்வளோ முடி வச்சுட்டு வாருனா என்னங்க தப்பு? ஹாஸ்டல் பொண்ணுங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவ ஃப்ரெண்ட் இன்டர்வியூக்கு போகும்போது இந்த பிளாக் செடி போட்டு போடு, இதுதான் உனக்கு ராசின்னு சொல்லி அனுப்புற எத்தனை பெண் பிள்ளைகள் இருக்காங்கன்னு. நடுவர் அவர்களே, இந்த உலகத்திலே முதல்ல கண்டுபிடிச்ச ஏடிஎம் எதுன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தோட முதல் கண்டுபிடிச்ச ஏடிஎம் நம்ம அப்பத்தாவோட சுருக்கு பையங்க. இன்னைக்கு இருக்க ஏடிஎம்ல கியூல போய் நின்னா 1 காசு வராது. ஆனா நம்ம அப்பத்தா முன்னாடி போய் நின்று ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சா போதும், அந்த சுருக்கு பையில இருந்து எடுத்து காசை கொடுப்பாங்க பாருங்க. அது மிகப்பெரிய அட்சய பாத்திரம் சார். அன்னையிலிருந்து பெண்கள் சிக்கனமாகவும் அதை யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பெண்கள். 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக ஐஐடி அது இதுன்னு சொல்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக மாங்குன்னு படித்து அதில் வர கட் ஆஃப் வச்சு கவர்மெண்ட் காலேஜில் இருந்தால் தான் அப்பாவோட காசு கம்மியாக போகும்னு நம்பி கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்து கோர்ஸை தவிர குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 விஏஓ டெட்டு நெட்டு நீட்டுன்னு எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் போனால் காசு அதிகமாகும். கவர்மெண்ட் கோச்சிங் சென்டரில் போய் லைனில் நின்று மாங்குன்னு படித்து பாஸ் ஆகி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி எனக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சுட்டான்னு வந்து உட்காருவாங்க பாருங்க. அது பெண்கள். அந்த பக்கம் ஆண். அந்த பக்கம் 700 தான் மார்க் வாங்கியிருப்பான். 700 மார்க் வாங்கிட்டு இந்த காலேஜில் தான் இன்ஜினியரிங் சீட்டு வாங்கணும்னு அப்பாவை நாயா பேய அலைய வச்சு இந்த 4 வருஷமும் ஒழுங்காக படிக்காம அந்த பொண்ணு பின்னாடி சுற்றி இந்த பொண்ணு பின்னாடி சுற்றி பல அரியர் வச்சு அதை மொத்தமாக கிளியர் பண்ணி எந்த கேம்பஸ்லையும் செலக்ட் ஆகாமல் கடைசியில் காசை கொடுத்து ஒரு கேம்பஸில் செலக்ட் ஆகி உட்கார்ந்துட்டு அவன் இது வரைக்கும் செலவு பண்ண மொத்தத்தையும் வரதட்சணையாக கொண்டு எங்கள் மேலே வைப்பான் பாருங்க. இதை விட கொடுமை ஏதாவது இருக்கா சார்? செலவு வைக்கிறதுலையும் செலவு பண்ணுறதும் தான் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. இந்த மதுங்கிற ஒரு விஷயம் சார் ஒன்றும் இல்லை, 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு மம்பட்டி ஒரு பக்கெட்டு 2 எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போனால் ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம். அந்த 100 ரூபாயை ஒரு ஆண் வாங்கினா அவன் கியூவில் நிற்க போயிடுவான்.
ஒரு பெண் வாங்கினா 7 நாளைக்கு வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சமைச்சு போடுவா. அதே ஆண் அந்த கியூவில் போய் அங்கே தண்ணி இல்லைன்னு சொல்லி பெண்கள் கூட கியூவில் நிற்கிற கூட அவன் தயாரா இல்லை. எந்த தண்ணி இல்லையோ அங்கேயே போய் நிற்பான். இப்படி மதுவுக்கு அடிமையாகிற அந்த வெட்டி செலவு பண்ற ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க சார். ஆனால் என்றைக்குமே சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சிக்கனமாக வாழ்பவர்கள் பெண்கள். வேண்டுமென்றால் அந்த கட்சியிலிருந்து எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அன்புடன் கூப்பிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேதாந்தால என்ன சொல்றாங்கன்னா, வேதாந்தா தேரியில கல்யாணமாகி 1 மாசத்துல பக்கத்துல ஒரு பொண்ணு நடந்து போச்சுன்னா அதை திரும்பி பார்க்கலன்னா நீ ஆம்பளை இல்லைன்னு சொல்றாங்க. என்ன செய்யறது? அதனால கண்டினியூவா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு கிளான்ஸ் அப்படி பார்க்கலாம். இதை பார், இதை ஆமோதிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்களே, அதை சொல்லுங்க நீங்க. அதனால ஆண்கள் தான் சிக்கனமானவர்கள் சரியான பதில் சொல்றதுக்கு என்னுடைய அன்பு சகோதரர் திரு கல்யாண சுந்தரம் அவர்களை அழைக்கிறேன். சுற்றுறது மேலே நின்றுட்டு சுத்தாத பார்த்தா சுத்தாதெல்லாம் சுற்றுற மாதிரி தான் தெரியும். பூமியில் நின்றுட்டு சூரியனை பார்த்தா சூரியன் நம்மளை சுற்றிட்டு வர மாதிரி தெரியும். எனவே நிற்கும் இடம் தவறாக இருந்தால் பார்ப்பதும் தவறாகத்தான் தெரியும். அந்த தத்துவத்திற்கு இலக்கணமாக எதிரணியிலே அமர்ந்திருக்கிற 2 ஆண்களே, வழக்கம் போலவே பொய் பேசுவதற்காக அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகிறேன். சிக்கனத்தில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பேச்சாளருக்கு மணி அடிக்கப்படுகிறது. எங்கள் அணியிலே பேசிய 2 பேரும் மணி அடித்து 1 நிமிடத்திற்குள்ளே முடித்துவிட்டு உட்கார்ந்து விட்டார்கள். அவ்வளவு சிக்கனமாக இருக்கிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய சகோதரி, கொங்கு மண்ணின் சகோதரி, 3 முறை மணி அடிக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார். அது ஒருவேளை அவங்ககிட்ட நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் பரவாயில்லையே நடுவர் அவர்களே. ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காக 10 நிமிடம் பேசுகிறவனை நான் பார்த்திருக்கிறேன். இது புரியவில்லை இல்லையா என்று சொல்வதற்காக அப்படி இப்படி அப்படி இப்படி என்று 10 நிமிடம் பேசிய ஒருவரை என் வாழ்நாளில் நான் இன்றைக்கு தான் பார்க்கிறேன். இது இல்லை சொன்னது கரெக்டா இருக்கலாம். ஆனா வாழ்நாளில் முதல் முறையாகன்னு 2 நிமிஷத்துல பேசிட்டாங்க இந்த விஷயத்த. நீங்க இப்ப தமிழ் படத்தெல்லாம் பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். 2.5 மணி நேரமா புரியாம இருக்கு இப்ப படம்லாம். அதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதனால்தான் அந்த திரையரங்கிலையும் அதிகமாக பெண்களே நிறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனையே அங்கேதானே தொடங்குகிறது. எனவே சிக்கனம் என்பது இயல்பிலேயே பெண்களுக்கு ஆண்களை விட குறைவு என்பதுதான் என்னுடைய வாதம். 2 பேரும் சிக்கனமானவர்கள் தான். ஆண்கள் உயர்ந்தவர்களா பெண்கள் உயர்ந்தவர்களா என்கிற வாதத்திற்குள் நான் போக விரும்பவில்லை. அது இந்த தலைப்பும் அல்ல. சிக்கனத்தில் மிகச்சிறந்தவர்கள், சிறந்தவர்கள் ஆண்கள். நீங்க உலகத்திலே இன்றைக்கு தமிழர்களினுடைய பெருமைகளை பட்டியலிட தொடங்கினால் முதல் பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் கல்லணையும் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயிலும் தான். இந்த பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் உலக அதிசயத்தை கட்டி முடித்தான். அதுதான் உண்மை. 240 அடி உயரத்திலே 80,000 கிலோ எடை கொண்ட கல்லை கொண்டு போய் கோபுரம் அமைத்து ஒரு அற்புதமான கலை வடிவத்தை இந்த மண்ணிற்கு கொடுத்தான். அப்படி ராஜராஜ சோழனாக இருந்து ஆண்டு அவ்வளவு பெரிய கலை படைப்பை கொடுத்த போது கூட தனக்கென்று ஒரு சிலை வடித்துக் கொள்ளுகிற மனம் அவனுக்கு வரவில்லை. அது தேவையற்றது என்று நின்றான். ஆனால் சில பெண்களிடம் அதிகாரம் கிடைக்கிற போது 100 கோடி ரூபாய்க்கு கூட இந்த மண்ணிலே திருமணங்கள் நடப்பதை நாம் பார்க்கத்தானே வேண்டியிருக்கிறது. எனவே இந்த தலைப்பினுடைய தீர்ப்பை வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எங்கள் ஐயா சொல்லி குறிப்பிட்டு சொன்னார், பாத்தியா பெண்ணின் பெருந்தக்க யாவுல பெண்ணுக்குத்தானே பாடி இருக்கிறான். நான் ஒரு பேராசிரியர், நான் கல்லூரியில் பாடம் எடுக்கிறேன். நான் யாருக்கு கூப்பிட்டு பாடம் சொல்லி தருவேன்? எந்த பையன் படிக்க முடியலையோ, எவன் மதிப்பெண் குறைவாக இருக்கிறானோ அவனுக்கு தான் பாடம் சொல்லி தருவேன். வள்ளுவனுக்கு தெரிஞ்சிருக்கு இது இவங்களுக்கு தான் சொல்ல வேண்டி இருக்குன்னு, அதனால உங்களுக்கு சொல்றான், ஆண்களுக்கு சொல்லலையே. அதை விட ஐயா இன்னொரு செய்தியை குறிப்பிட்டு சொன்னார், அதுவும் எங்க அணிக்காகவே பேசினார். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. நாங்களா சொன்னோம், ஔவையார் சொன்னாங்க. ஒரு பெண் சொன்னாங்க, குறைவாக சாப்பிடுங்கம்மான்னு சொன்னது ஒரு பெண். அப்படின்னா அன்னைக்கே இதே நிலைமை இருந்திருக்குன்னு அர்த்தமா இல்லையா? நீங்க சொல்லி பேசுறீங்களே பீட்சா பீட்சான்னு காக்கா முட்டை பேசிட்டு இருக்கிறீங்களே, பீட்சாங்கிற வார்த்தையை ஒரு பிள்ளைய காதலிக்க தொடங்குறதுக்கு முன்னாடி எங்க பையன் கேள்விப்பட்டிருக்கானான்னு நீங்க கேளுங்களேன். இந்த பையல்களை கேளுங்களே பார்ப்போம். மெஸ்ஸில் இட்லி, அதிகபட்சம் போனா 2 பரோட்டா. இதை தாண்டி எங்க வாழ்க்கையில் நாங்க எதையுமே நினைச்சு பார்த்தது இல்லையே. இதுக்குள்ள யார் கொண்டு போய் சேர்க்கிறான்? எனக்கு முன்னால் பேசிய சகோதரி சொன்னது போல ஆசை அதிகம் இருக்கிற பெண்கள் நசுக்குகிறார்கள். அது அவங்க குற்றம் நான் சொல்ல மாட்டேன். இந்த உலகமயம் அவர்கள் மீது திணிக்கிற இந்த பெரிய பிரச்சனைகளிலே அவங்க நசுங்கி போயிடுறாங்க. அதுதான் உண்மை.
கல்வி நிறுவனங்களில் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் குழந்தையை சேர்த்தணுங்க ஐயா. தினமும் வீடுகளில் நடக்கிற பிரச்சனையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துருச்சு, நீ ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தணும். இங்கே உட்காந்துக்கிறதுல எத்தனை ஆண்கள் ப்ரீகேஜிக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து கட்டணும் கொண்டு போய் சேர்த்தணும்னு நினைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மையில் யதார்த்தத்தில் ஆண்கள் அதை விரும்பவில்லை. ஆனால் எல்லா வீட்லேயும் பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்குள்ளே படிக்குதுல்ல, 1 லட்ச ரூபா தானே ப்ரீகேஜி கேட்குறேன். நான் பிஹெச்டி முடிக்கிறக்கே 1 லட்ச ரூபா நான் செலவு பண்ணல மொத்தமாக. ஆனால் என் பிள்ளைய நான் கூட்டிகிட்டு போகிற போது 1 லட்ச ரூபா ப்ரீகேஜிக்கு. இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான். இந்த பெண்கள்னாலேயே கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம். ப்ரீகேஜிக்கு சேர்த்துருக்கு எஜுகேஷன் லோன் கொடுக்குறான். தெரியுமா உங்களுக்கு? எஜுகேஷன் லோன் கொடுக்குறான். குழந்தைய கொண்டு போய் விடும்போது ஒரு அக்கா சொல்லுது, எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா, நான் கேட்குறேன், இது உண்மை நடுவர் அவர்களே, அக்கா எனத்துக்கு அக்கா கொண்டு போய் சேர்த்திட்டு வந்தேன், 1 லட்ச ரூபா கொடுத்து சேர்த்திக்கிற. இவ்வளவு படித்த நல்ல ஆசிரியர் பெருமக்கள் எத்தனையோ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகள், அதை தாண்டிய சாதாரண பள்ளிகள் நிறைய இருக்கு. அந்த அக்கா எனக்கு சொல்லுது, அப்படி சொல்லாத கண்ணு, அவீத குழந்தைக்கு கம்ப்யூட்டர் சொல்லித்தராங்க. யாரு? ப்ரீகேஜி குழந்தைக்கு. அதை விட ஒன்று சொல்லிச்சு, அவீதான் குழந்தைக்கு ஹார்ஸ் ரைடிங் சொல்லித்தர்றாங்க. குதிரையேற்ற பயிற்சி கொடுக்குறானுங்க ப்ரீகேஜிக்கு. நான் பொய் சொல்றேன் நீங்க நினைக்கக்கூடாது. கோயம்புத்தூர்ல நடக்கிற உண்மையை நான் உங்களுக்கு பேசுறேன். இதை நம்புகிறவர்கள் பெண்களா ஆண்களா என்பதை உங்களுடைய குறைந்த பகுத்தறிவிற்கே நான் விட்டு விடுகிறேன். எந்த ஆணும் நம்ப மாட்டான். ஏன்னா வெளியே அவன் சுத்துற போது அவன் பழகிற ஆட்களோடு அவனுக்கு புரிகிறது இதில் எவ்வளவு பொய்கள் இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்ளுகிறான். ஆனால் வேற வழி இல்லையே. அச்சய திருதியை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கானுங்க. யாருக்குங்க கண்டுபிடிச்சிருக்கான் சொல்லுங்க? எந்த அச்சய திருதை விளம்பரம் போடும்போது நம்மால் பார்த்துட்டே இருக்கிறான், போய் எப்படி எடுத்துட்டு வந்துடலான்னு. என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கான்னு தெரியுங்களா? அதுக்கு பேரே கண்டுபிடிச்சி நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நாம எல்லாரும் உட்காந்துருக்கிறோம், பேண்ட் ஷர்ட் போடுறான் ஒரு பையன், குழந்தையா இருக்கையில் ட்ரௌசரு சட்டை, கொஞ்சம் பெருசான பேண்ட்டு சட்டை, அப்புறம் வேட்டி, பிறகு இதுக்கு மேலே போயிட்டுனா ஒரு சஃபாரி, ஒரு ஜிப்பா, இதை தவிர ஒன்றுமே இல்லைங்க. அங்கே ஆரம்பிக்கிறான் பாருங்க. அந்த பெயர்களை கேட்டு முடிப்பதற்குள்ளாகவே நாங்கள் மயங்கி விழுந்து விடுகிறோமே நடுவர் அவர்களே. இவர்களை நோக்கித்தானே இது கொண்டு வரப்படுது. கணவனை நசுக்கியவர்கள் எத்தனை பேருங்கிறத சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? எத்தனை அரசியல் தலைவர்கள், ஐயா பெரியார் மட்டுமா, சுடுகாட்டிலே கூரை அமைத்து வாழ்ந்து மறைந்து போன ஜீவானந்தம் போன்றவர்கள் சிக்கனத்தினுடைய எடுத்துக்காட்டுகளாக இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்களா இல்லையா? அப்படி ஒரு அரசியல் தலைவர் எங்கே இருக்கிறாங்க? காட்ட முடியுமா இன்னைக்கு நிலைமையில? அப்ப என்ன காரணம் இதுக்கு? ஏன் நாங்க இப்படி, நாங்க என்ன பெண்களை குறை சொல்றோம், குற்றமெல்லாம் குற்றம் குறையெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்காக இல்லை. நாங்க ஆதங்கப்படுறோம், வேதனைப்படுறோம். இந்த மனநிலையிலிருந்து மாறினா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறோம். எங்க ஐயா சொன்னார், கூட்டு குடும்பங்களை சிதைப்பது என்பது திட்டமிட்டு நடக்குது. தொலைக்காட்சியில் லட்சக்கணக்கானவர்கள் பார்க்க போகிறார்கள். நான் ஒரு உண்மையை சொல்லிவிடுகிறேன். 91ஆம் ஆண்டு உலக பெருமுதலாளிகளினுடைய மாநாடு அமெரிக்காவிலே நடக்கிறது. அங்க அவங்க சொல்றாங்க, உலகம் முழுக்க நம்ம சந்தையை விரிவுபடுத்தணும். சந்தையை விரிவுபடுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு கேட்கறாங்க. சந்தையை விரிவுபடுத்தணும்னா பெரிய சந்தைகள் கொண்ட நாடு இந்தியாவும் சீனாவும் தான். இந்த 2 நாட்டுக்கு கொண்டு போகணும்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த 2 நாடுகளில் நம் பொருள்களை கொண்டு போய் விற்பதற்கு தடையாக இருப்பது எது என்று கேட்டபோது, சீன நாட்டிலே அங்கே நடக்கிற கம்யூனிஸ்ட் அரசு தடையாக இருக்கிறது. இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் குடும்பம் என்கிற ஸ்ட்ரக்சரோடு அவர்கள் வாழுகிறார்கள். அதுதான் கண்ட பொருட்களையும் விற்பதற்கு தடையாக இருக்கிறது என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். அவர்கள் முடிவெடுத்த பிறகுதான் இந்த குடும்பத்தை உடைப்பதற்கான வேலையை செய்ய தொடங்கினாங்க. அது பெண்கள் வடிவிலே தான் தொடங்கப்பட்டது. அவங்களுக்கு அப்படி விச ஊசியை ஏற்றுனாங்க. நான் அவங்க பெண்களை குறை சொல்ல, பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறேன். அதுக்காகத்தான் இன்றைக்கி பெண்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கே போனாலும் ஒரு பொண்ணை பார்த்து நீ வீட்டில் சாப்பாடு செய்யலையான்னு கேட்டால் அந்த அம்மா திருப்பி கேட்குது, சாப்பாடு செய்யறதுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணியா? அப்போ என்ன ஆகுது? வெளியே போகணுங்கிறது, ஹோட்டலுக்கு போகணுங்கிறது. வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டோமா, வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டோமான்னு ஏங்கி தவிக்கிறவன் பையனுங்க. சத்தியமாக நீங்கள்லாம் எங்கள் சகோதரிகள், நீங்கள் மனசில் கை வச்சு சொல்லுங்கள், ஹோட்டலுக்கு போகலான்னு துடித்தவர்களை இழுப்பவர்கள் யார் என்பதை நான் உங்கள் முடிவுக்கு, மனசாட்சிக்கு நான் விட்டு விடுகிறேன். யார் சிக்கனத்தின்படி வாழ்றா, யார் சிக்கனம் இல்லாமல் வாழ்றா? இந்த பசங்க பார்ட் டைம் வேலைன்னு ஒன்று கண்டுபிடிச்சதே எங்கள் பசங்களுக்காக தான். தெரியுமா உங்களுக்கு? படிக்கிற காலத்தில் பார்ட் டைம் வேலைக்கு போய் குடும்பத்தை கரையேற்றின எத்தனையோ பசங்களை, எத்தனையோ இளைஞர்களை இந்த நாடு பார்த்திருக்கிறது. சில பெண்களும் இருக்கிறாங்க, நான் மறுக்கல. ஆனால் அதில் அதிகமாக விஞ்சி நிற்பவர்கள் யார் என்கிற கேள்வி வருகிற போது அது ஆண்களையே போய் சேர்கிறது. பைக்கை பற்றி சொன்னீங்க, நாங்கள் 3 பேர் பைக்கில் போவோம். உண்மைதானுங்க, 3 பேர் பைக்கில் போகணுன்னு ஒருத்தர் பொண்ணை பார்த்தா டக்குன்னு பைக்கை மாற்றிடுவாரான். பார்த்தீங்களா? பெண் வந்தோன்னு சிக்கனம் போயிடுச்சு. பிறகு திருமணமாகும், 4 பேர்த்த சேர்த்திட்டு அதே பைக்கில் அவரே ஓட்டிட்டு போயிட்டு இருப்பார். ஆணுக்கு தெரியும் இருப்பதை வைத்து வாழ்வது எப்படி என்பது தெரியும். ஆனால் பெண்களுக்கு அதை புரிந்து கொள்வதிலே தடை இருக்கிறது. அதனாலே தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ச்சி உருவாயிட்டே வந்துட்டு இருக்குது. அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேளா அப்படித்தானே கேட்டான். பக்கத்து வீட்டு ராமசாமி பார்த்தியான்னு எந்த ஆம்பளையாவது பேசியிருக்கானா? பேசுவானா? பேச மாட்டான். ஏன்? ஒப்பீடு என்பது எதற்குள்ளாக இருக்க வேண்டும் என்பது புரிஞ்சிருக்கிறது. ஐயா ஒன்னே ஒன்று நான் சொல்லிட்டு முடிக்கிறேனுங்க ஐயா. எங்கள் அம்மிச்சி பார்த்து, எங்கள் அப்ச்சி பார்த்து, எங்கள் ஆத்தால எங்கள் ஐயனை பார்த்து, எங்கள் அத்தை பெரியம்மா சித்தி பார்த்து நாங்கள் புள்ள வளர்த்தின காலத்தில் எங்கள் பிள்ளைங்க நல்லா வளர்ந்து வந்துச்சு. பிள்ளைனா பசங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்து வந்துச்சு. என்னைக்கு கூகுளை பார்த்து பிள்ளைய வளர்த்த தொடங்கினாங்களோ
அன்னைக்கு பிள்ளைகளினுடைய செலவு என்பது பல மடங்கு கூடி போய்விட்டது. இது இந்த டெக்னாலஜியை இவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டிருப்பதால் ஏற்பட்டிருக்கிற விளைவு என்பதை நான் சொல்லுகிறேன். இதனால் நான் குற்றஞ்சாட்டுறேன்னு நினச்சிடாதீங்க. உண்மையை சொல்லிட்டு விடைபெற நடுவர் அவர்கள் சிந்தித்து பார்த்து ஒரு சரியான முடிவை எங்களுக்கு தர வேண்டும். சிக்கனத்தில் சிறந்தவர்கள் என்றைக்குமே, வரலாற்று அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் என்றைக்குமே சிக்கனத்தில் சிறந்தவர்கள் இந்த ஒத்தை வேட்டியோடே வாழ்க்கை முழுவதையும் கழித்து விடுகிற ஆண்களே 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 என நிறைவு செய்கிறேன். வணக்கம். அடுத்ததாக இதற்கு பதில் சொல்ல திரு அருமைதாசன் பாண்டிச்சேரியிலேருந்து வராரு. அதான் அவங்களுக்கெல்லாம் முதலே சொன்னேனே, அவர் கிளீனாக ஸ்டெடியாக வராருன்னு. அவர் பதில் சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். சிக்கனத்தில் சிறந்தவர்கள் பெண்களே என்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை வழங்குவதற்காகவே வந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, பெண்களை செலவாளிகள் என்று பேசிவிட்டு வீட்டுக்கு போய் செலவுக்கு ஏதாவது காசு இருந்தால் கொடுமா அப்படின்னு அவங்ககிட்ட தானே கேட்கணும் அப்படின்னு விழிப்பிதுங்கி அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணி நண்பர்களே, தன் உதிரத்தை பங்கு வைத்து எங்களை உருவாக்கியதே ஒரு பெண் தான். அது கூட பங்கு வச்சு தான் என்னை உருவாக்கியிருக்கா என்ற உண்மையை உணர்ந்து இந்த பட்டிமன்றத்தை ரசிக்க இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, நந்தலாலாவுடைய நண்பர் அவர்கள் வங்கிக்கு போயிருக்கார், பேங்குக்கு போயிருக்கார். இவர் ஒரு வேலையாக பேங்க் போகிறாரு, அவர் நண்பர் வெளியில் வர்றார். என்ன காலையிலே பேங்க்குக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டார் அவர். இல்லை, பையன் ஏதோ அவசரமாக புக்கு வாங்கணும், பணம் போட சொன்னான், அதான் 20,000 ரூபா போட்டு வந்தேன். அவ்வளோ அவசரமாக என்ன புக்கியா வாங்கணும்? அவர் நந்தலாலாண்ண ஏதோ ஃபேஸ்புக்கா 20,000 ரூபாய்க்கு போட சொன்னான், போட்டு வந்தேன். அண்ணன் ஒரே விவரமானவர். டேய் ஏமாந்துட்டடா, ஏமாந்துட்டேன். 20,000 கிடையாது, போன வாரம் நான் கூட போட்டேன், 18,000 தான் அந்த புக்கு. இவங்களுடைய செலவு பார்த்தீங்கன்னா இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. எதுக்கு எப்படி செலவு பண்ணணுன்றது தெரியாமல் கண்டமேனிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். என் பையன் 20,000 கேட்டானா ஏன் போடு, உன் பையன் 30,000 கேட்டானா போடு. எவ்வளோ சிரமப்பட்டு குழந்தைங்கள கொண்டு போய் கல்லூரியில் சேர்க்குறோம். அங்கே எப்படி இருக்காங்க பெண்கள்? தன் நிலை உணர்ந்து நல்லா படித்து 10ஆம் வகுப்பாக இருக்கட்டும், 12ஆம் வகுப்பாக இருக்கட்டும், மாநிலத்தில் முதல்ல வராங்க சொன்ன மாதிரி. ஆனால் ஆண்கள் என்ன பண்ணுறான்? எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட்ஸ் அவங்க பையனை கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தாங்க. காலேஜில் ஹெச்ஓடி அவருக்கு தெரிஞ்சவர், அதனால் பையன் தான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவரும் சரி சரி சரின்னு சொன்னார். ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் கழித்து பையனை ஏற்ற மாதிரி பார்க்குறாரு. ஆமாம் சொல்லிட்டு போனாங்களே, எப்படி இருக்கான் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறார். வாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டு, சரி அவன் என்ஜினியரிங் இல்லையா, எந்த லெவலில் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் வைக்கிறார். இப்போ நம்ம பில்டிங்கில் 5 ஃப்ளோர் இருக்கு, ஒரு ஃப்ளோருக்கு 20 படிக்கட்டு. நீ 5ஆவது மாடிக்கு போகணுன்னா எத்தனை படிக்கட்டு ஏறணும்? எல்லா படிக்கட்டையும் தான் சார் ஏறணும். இது ஏன் கேட்டேன்னு ஆகி போச்சு. இப்படி கேட்டால் சரி வராது. இது படிப்பு சம்மந்தமாக கேட்கும்போது பயப்படுறான் போல இருக்கு. ஆனால் அவனுக்கு படிக்கிறதுக்கான ஒரு யோசனையை தூண்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை மாதிரி சொல்கிறார். இப்படி படிக்கணுமா, அப்படி படிக்கணும், அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, இப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொல்லும் பொழுது ஒரு ஊடால ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அன்னைக்கு போனவர் தான், படிக்கிற பசங்க ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூங்கினா போதும். அவரு பையன் காலேஜ்லையா வீட்லையா சார்? அன்னைக்கு போனவர் தான். அதுக்கப்புறம் அவர் காலேஜ் பக்கம் பார்க்கவே முடியல. இப்படி தான் இருக்குது பசங்களுடைய நிலைமை. அந்த பொறுப்பை உணர்ந்து படிக்கிறது இல்லை. இவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறது பசங்களுடைய எதிர்காலத்துக்கு தான். எதிர்காலத்தை இவங்க எங்கே செலவு பண்ணுறாங்க? சிக்கனன்றது கிடையாது. இவர் சொன்னார் 3 பேர் பைக்கில் போகிறாங்கன்னு. 3 பேர் எதில் போகிறான்? 100ல் போகிறான். அதுக்கப்புறம் 108ல் போகிறான். பாதுகாப்பு இது ஒரு பள்ளத்தை தாண்டினா அவன் தாண்டிடுவான். என்ன ஏதுன்னு யோசிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை அவன் பார்க்கறது இல்லை. இப்படி இருக்குது இவங்களுடைய சிக்கனம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே வேலையை அவங்க அம்மாட்ட போட்டு காட்ட முடியாது. அவன் ஒரு பையன், சின்ன பையன் 5 வயசில் போய் அவங்க அம்மா கிட்ட ஐ லவ் யூ அம்மா அப்படி சொன்னான்னா அவங்க அம்மா சொல்லுவான் திருப்பி ஐ லவ் யூ டூடா செல்லம். அதே பையன் 20 வயசில் போய் ஐ லவ் யூ அம்மா சொன்னான்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட 10 பைசா கிடையாது, எதுக்கு ஆள் எப்படி எப்படி வருவான் அப்படின்றத உணர்ந்தவர்கள் பெண்கள். எதிரணியில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. யாருக்காக பண்ணிக்கிறாங்க? பட்டுப்புடவை எடுத்துக்கிறாங்க. இத்தனை பட்டுப்புடவை எடுத்து கட்டிக்கிறாங்க. நான் ஒரே புடவை கட்டிட்டு ஃபங்க்ஷன் போனால் யாருக்கு கெட்ட பேர்? அவன் புருஷன் எப்படி வச்சிருக்கான் பாரு, ஒரே புடவை கட்டிட்டு வரான். உங்களுடைய பேரை காப்பதற்காகத்தான் அவர்களுக்கு அந்த பட்டுப்புடவை கட்டுறாங்களே தவிர்த்து கிடையாது. அப்போ கூட அந்த கட்டுப்புடவை வச்சுருந்தா நாளைக்கு அவங்க பொண்ணு கட்டலாம், அவங்க பேத்தி கட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். இதுதான் சிக்கனம். உங்களுடைய பேண்ட் சட்டை உங்கள் பையனே போட மாட்டான். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆங்கரில் கூட மாட்ட மாட்டான்.
அவ்வளோ பேர் சொன்னாங்க நாங்கள் வந்து அதை பண்ணோம் இதை பண்ணோம் இதை பண்ணோன்னு. இன்றைக்கி பேசுகிறவங்க பூரா நகரத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறீங்களே, புடவை அது இது நகை நட்டு பியூட்டி பார்லர் அதெல்லாம் பேசுகிறீங்க. ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு தனக்கு வாய்த்த தந்த குடிகார கணவனை அவனால் சம்பாதிக்க முடியாது. தான் கூலி வேலைக்கு போய் சின்ன அமௌண்ட்டில் தன் குழந்தைங்களுக்கு துணியை எடுத்து கொடுத்துட்டு தனக்கு புடவை இல்லைனாலும் இருக்கிறதுல ஒரு புடவையை கட்டிக்கிட்டு அந்த குழந்தைங்களை மகிழ்விக்கிற மாதிரியான ஒரு நெகிழ்ச்சியான தாய் இதை வந்து யாராலையும் பண்ண முடியாதுங்க. இந்த உலகத்தில் எந்த ஆனாலையும் பண்ண முடியாத ஒரு விஷயம். ரொம்ப நன்றி நடுவர் அவர்களே. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். அதனால் இப்போ கடைசியாக முத்தாய்ப்பு வைப்பதை போல் ஆண்கள் சைட்லேருந்து ரொம்ப அழகாக நகைச்சுவையாக பேசக்கூடிய அன்பு சகோதரர் மகாராஜன் அவர்கள் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அந்த அம்மா வந்து சொன்னாங்க 100 நாள் வேலை பார்த்து 100 ரூபாய்க்கு குடிக்கிறான். நாங்கள் 100 நாள் வேலை பார்த்து 100 ரூபா வாங்குறோம் பாருமா, அதை கொண்டு அப்படியே சாயந்தரம் அரசாங்க கடையில் கொடுப்போம். அது அப்படியே மறுநாள் அரசாங்கத்திலேருந்து வந்து எங்களுக்கு சம்பளமாக வரும். இப்படி போய் அப்படி வர ஒரு டீலிங். இதில் எதிரணி தலைவர் அழகா சொன்னாங்க, ஆத்தா சுற்ற தோசை மாதிரி இருக்குமா பீஸா. நான் சொல்கிறேன், ஆத்தா சுற்ற தோசை மாதிரி இன்னைக்கு என் பொண்டாட்டி சுடலையே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? அது சொன்னாங்க, வீணா போன இட்லியை உப்புமா செய்து கொடுக்கிறார்கள். வீணா போனவருக்கு எதுக்கு நீ இட்லி சுடுறாயின்னு கேட்குறேன். குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறான்னா 10 பேர் எத்தனை இட்லி சாப்பிடுவான்னு உனக்கு தெரியுதா? நீ ஏன் இவ்வளவு செஞ்சுட்டு அப்புறம் உப்புமா கிட்டே அதே சாப்பிட சொல்கிறாங்க. அதில் இந்த பெண்களை பற்றி எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகத்தில் வருது. இன்னைக்கு உங்கள் சிக்கனத்தை நினைக்கும் போது, எலிவாளு கூந்தலில் 8 முழம் சவரி முடி, எலிவாளு கூந்தலில் 8 முழம் சவரி முடி, நீ போகும் வேலைக்கெல்லாம் நிக்கி மாடி சவரி முடி, சவரி முடிய வேணாம் அதை அவுந்து விழுந்தானா. இதில் உண்மையில சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 3320 ஒயின் ஷாப்பை மூடி இருக்கிறாங்க. நான் அரசாங்கத்துக்கு இந்த தொலைக்காட்சி மூலமாக ஒரே ஒரு வருமானத்துக்கான வழியை சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 10 கோடி இந்த ஒயின் ஷாப்பை மூடுனாலே இழப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் அந்த ஒயின் ஷாப்பு இருந்த இடத்தையெல்லாம் நல்லா பெயிண்ட் அடித்து மகளிர் அழகு நிலையை வைங்க, ஒரு நாளைக்கு 20 கோடி வருமானம் வரும். என்னுடைய ஆண்மகள் எல்லாம் ஒரு சாம் வயிற்றுக்காக சொத்து சேர்க்கிறான். நீங்க ஒரு சாம் முகத்தில் சொத்தை பூரா அழிக்கிறீங்களே. இதுல ஐயா எனக்கு முன்னாடி பேசின ஒரு பாயிண்ட் சொன்னார், பெண்கள் பட்டுச்சேலை எடுக்கிறார்கள், அது பழசா போச்சுன்னா மக கட்டுது, அதுவும் பழசா போனா பேத்தி கட்டுது. கட்டிட்டு போங்க. நாங்கள் 150 ரூபாய்க்கு தான் வேட்டி எடுக்கிறோம். இந்த வேட்டியால் எவ்வளோ சிக்கனம் தெரியுமா? இந்த வேட்டி பழசா போச்சுன்னு வச்சுக்கோங்க, 2ஆ கிழிச்சு துண்டா கட்டிக்கிடுவோம். அதுவும் பழசா போச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் இட்லி அவிக்க துணி ஏது இதானே. அதாவது நீங்கள் இப்போ ஒத்துக்கணும், ஏன் உங்கள் வீட்டில் இட்லி சாப்பிட மாட்டுறாங்க, மிச்சப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ அது எங்கள் மாமா வீட்டில். நான் கேட்குறேன், இந்த பெண்களை பார்த்து கேட்குறேன், உங்கள்கிட்ட என்ன சிக்கனம் இருக்கு? வார்த்தை சிக்கனம் இருக்கா? என் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், உனக்கு அறிவு இருக்காடின்னு தான் கேட்டேன். அவ கேட்குறா, உனக்கு அறிவு இருக்கா, உங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா, உன் தம்பிக்கு அறிவு இருக்கா, உன் தங்கச்சிக்கு அறிவு இருக்கா, உங்க அக்காளுக்கு அறிவு இருக்கா? நான் இவ்வளோ சொல்றீங்கல்ல. இன்னொன்று கேட்குறேன், இந்த ட்ரெஸ் மேக்கப்பை பற்றி நான் வரல, ஒரே ஒரு பாயிண்ட், அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்க. ஏமா அந்த ஜாக்கெட்டு தைக்கிறீங்களே, அதில் எதுக்கு பின்னாடி நாடா வச்சு தைக்கிறீங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த ஜாக்கெட் வச்ச நாடாவை போட்டுக்கிட்டு என் பொண்டாட்டி நடந்து போனால் தூக்கு கயிறுக்கு பின்னாடி போகிற மாதிரியே இருக்கு எனக்கு. அதில் ஐயா வந்து ஒரு கருத்து வச்சாங்க, எனக்கு முன்னாடி பேசினவர், பெண்கள் சிறுவாடு சேர்க்கிறார்கள், பெண்கள் சிக்கனமாக பணத்தை சேர்த்து வைக்கிறார்கள். அந்த சிறுவாடை சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் அப்பா விட்டு கொடுக்குறீங்க, உங்கள் அண்ணனுக்கு கொடுக்குறீங்க, உன் தம்பிக்கு கொடுக்குறீங்க. என்னைக்காவது புருஷன் கஷ்டப்படுறானேன்னு அந்த பணத்தை எடுத்து நீங்கள் வெளியில் கொடுத்துருக்கீங்களா? சரி, நான் இன்னொன்று கேட்குறேன், அந்த சிறுவாடு எங்கேருந்து சேர்க்குறீங்க? நீங்கள் புருஷன் பாக்கெட்லேருந்து தெரியாமல் 500 எடுத்து சேர்க்குறீங்க. இவன் இந்த 500 இழந்து போட்டு இந்த 500 ரூபாய் 10 வட்டிக்கு கடன் வாங்குறான். கடன்காரன் ஆக்குறீங்களா இல்லையா? நீங்க இந்த சிறுவாட்டு பணத்தை நினைச்சு பெருமைப்படாதீங்க. இந்த சிறுவாடு என்பது கணக்கில் வராத பணம், அதுதான் கருப்பு பணம். அதுக்கு கணக்கு வழக்கு காட்டுறதில்ல, அதான் கருப்பு பணம். என் மனைவி கிட்ட நான் ஒரு 500 ரூபா காசு கேட்டேங்க,
குடுடி, என் தம்பிக்கு பழம் வாங்கிட்டு பார்க்க போகணும். 10 பைசா எனக்கு பணமே கிடையாது. எங்கே இருக்க காசு? 1 பைசா இல்லைன்னு சொன்னாங்க. மறுநாளே கவர்மெண்ட்டில் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டான். 36,500 ரூபாய் கொண்டாந்து கொடுக்குறான். இது ஏதடி இந்த பணம் கேட்குறேன். இது எழுத்த விட்டு கோவிந்தம்மாக்கா கொடுத்தது. இது கோவிந்தம்மா விட்டு பணமா? இது எங்கள் சிக்கனப்படுத்துறதுல ஒரு அளவு வேணாமா? ஒரு வரமுறை வேணாமா? இந்த 1.5 முகத்துக்குள்ள இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க. இதை சரி பண்ணுறதுக்கு 150 ரூபா. இதை சரி இந்த கண்ணில் அந்த முன்னாடி இருக்க இந்த முடி இருக்கு பாருங்க, இதில் பண்ணுறீங்களா? அது எதுக்கு தான் பண்ணுறீங்க? அது மேலே இந்த இதுக்குள்ளே சிகப்பாக ஒன்று தடவுறீங்களா? அதை எதுக்கு தடவுறீங்க? மச்சமே இல்லைங்க, கருப்பு மைய வச்சு இதில் ஒரு மச்சம் வைக்கிறாரு. எதுக்கு அந்த மச்சத்தை வைக்கிறீங்கன்னு கேட்குறேன். இவ்வளவும் பண்ணிவிட்டு தோடு, பொம்பளை பிள்ளைன்னா தோடு போடணும், அழகாக இருக்கும். அது ரைட்டு. அது என்ன துணைக்கு தோடு, அப்புறம் அதுக்கு துணைக்கு ஒரு தோடு, வரிசையாக வயரிங் பண்ணது மாதிரியே வச்சு அப்புறம் இவ்வளவையும் போட்டுவிட்டு, ஏங்க காது இழுக்குது, இதை மாட்டுறதுக்கு ஒரு மாட்டல் ஒன்று வாங்கி கொடுங்க. அதான் எங்களை மாட்டி விடுற வேலை. இது சிக்கனமா? இதெல்லாம் நீங்கள் அப்பத்து ஆளாக இருக்கலாம். என்ன வயசு உங்களுக்கு இப்போ? எனக்காயா 41 வயசு சுத்தமாக. 41 வயசுல ரசிக்க முடியலன்னா அப்புறம் எந்த வயசுல ரசிக்க போறீங்க? ரசிக்க வேண்டியதெல்லாம் 35லே ரசிச்சுட்டேனே. இப்போ நான் இதுதான் சொல்ல முடியும். இப்போ ஆம்பளையால் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பஸ்ஸில் இடம் பிடிக்க போகிறான்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஊரில் ஒருத்தன் சிக்கனமாக இடம் பிடிச்சான். 2 எலும்புச்சம்பளத்தையும் தாயத்தையும் வச்சுட்டு இறங்கி வந்துட்டான். பஸ்ஸில் போய் எவனுமே கிட்ட உட்கார மாட்டேங்கிறான். போய் உட்கார ஆத்தாடி, எலும்புச்சம்பளம் தாயத்திற்கு என் குடும்பமே அழிஞ்சு போயிடும், நான் கிட்ட போக மாட்டேங்கிறான். தப்புன்னு போனால் அந்த 2 எலும்புச்சம்பளத்தையும் தூக்கி பாக்கெட்டில் விட்டு உட்காந்தான் குடும்பத்தோட. அதான் சிக்கனம். இதே மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அம்மா, நான் சிக்கனமாக எப்படி இடம் பிடிக்கிறேன்னு பாரு, டக்குன்னு ஓடி கொண்டையை கட்டி சீட்டில் வச்சுட்டு அது வாட்டில் போயிடுச்சு. அது வட்டியே ஒடியாந்தவன் டக்குன்னு உட்காந்தா அந்த ஊசி 2 குறுக்கால ஏற்றிருச்சு. ஐயோ 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 ஐயோன்னு இவன் ஓடுறான். இவன் பின்னாடி அந்த அம்மா என் கொண்டையை கொடு என் கொண்டையை கொடுன்னு ஓடுது. ஆம்பளை எப்படி சிக்கனமான ஆள் தெரியுமா? போன மாதம் எங்கள் ஊரில் ஒரு அம்மாவுக்கு நிறைய மாதம் கர்ப்பிணிக்கு வகுத்து வலி வந்துருச்சு. ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. போகிற வழியிலே அந்த அம்மாவுக்கு அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. பிறந்தவுடனே அந்த அம்மா ஒரு நன்றி விசுவாசத்தோட பேர் வச்சுட்டு பாருங்க அந்த பையனுக்கு, ஆம்புலன்ஸ்வரன் அப்படின்னு பேர். எல்லா பிள்ளைகளும் விரா விரான்னு தான் கத்துவான். அந்த பையன் எப்படி தெரியுமா அழுவான்? ஒய்யா 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 அழுவான். வீட்டுக்கு வந்தால் அழுகுறான். ஆம்புலன்ஸை கண்டா சிரிக்கிறா. ஐயா ஏமான்னு கேட்குறேன். பிறந்த இடத்து பாசம் சார், அதனால ஆம்புலன்ஸை கண்டா அவன் அப்பப்போ சிரிப்பான். தயவு செய்து ஆண்களுடைய சிக்கனத்துக்கு ஈடினே சொல்ல, உழைக்கக்கூடிய ஒரு மனிதனுக்குத்தான் அதை எப்படி சிக்கனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் தெரியும். உழைக்காம உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன சிக்கனத்தை பற்றி என்ன தெரியும்? சரியா? சிக்கனத்தை பற்றி பேசுறதுக்கு 2 பெண்கள் வந்தாங்க. சரி, 2 பொம்பளைகளுங்க மத்தியில் 2 ஆம்பளைய போய் உட்காந்துருக்கீங்க. எதுக்குயா போய் உட்காருங்க? நீங்க கொஞ்சமாவது ஒரு ஆண்கிற ஒரு ஆணவமாவது இருக்கணுமுங்க கொஞ்சமாவது. இதில் அப்பவே தெரிஞ்சிருக்கு, பாரதிக்கே தெரிஞ்சிருக்கு. அவரே பாடியிருக்காது. திருடாதே பாப்பா திருடாதேன்னு தான் பாடினார் ஒழிய திருடாதே தம்பி திருடாதேன்னு பாடல. இதில் பெண்கள் சொல்லுவாங்க, நான் என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் இப்போவுலேருந்தே சாமான் வாங்கி வைக்கிறேன், இப்போவுலேருந்தே தட்டு வாங்கி வைக்கிறேன், இப்போவுலேருந்தே பீரோல் வாங்கி வைக்கிறேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இதை பூரா வாங்கி வச்சு, இந்த தட்டு எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு ஒரு சீர் கொடுத்தாங்க சாப்பாடு தட்டு, 3 மாதத்துல அவள் வாய் மாதிரியே கிழிஞ்சிக்கிட்டு போயிருச்சியா. இந்த பீரோ என் கல்யாணத்துக்கு பீரோவை 3 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி, 3 வருஷத்துக்கு முன்னாடி பீரோல் வாங்கி, முதல் நாள் பீரோவில் திறக்கிறேன், கைப்பிடி கையோட வந்துருச்சு. அதுலேயும் இந்த கல்யாணத்துக்கு சீர் கொடுப்பான் பார்த்துருக்கலாம், சீலிங் பேன் கொடுக்க மாட்டான், டேபிள் பேன் தான் கொடுப்பான். ஏன்? இது எப்போ அந்துக்கிட்டு விழுவுன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த சீலிங் பேரும் கரெக்டு 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 கரெக்டுன்னு தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். மனுஷனுக்கு எவ்வளவு வேதனை. 700 மார்க் எடுத்த பையன் காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு வாங்கி அவன் பின்னாடி சுற்றுறான், இந்த பொண்ணு பின்னாடி சுற்றுறான், அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுறான். ஏமா அவன் தான் சுற்றுறான்னு தெரியல, இந்த வராதன்னு ஒரு வார்த்தை என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? அவனை 6 மாசமா சுத்த விட்டுவிட்டு அப்புறம் எங்க அத்தம்மையா இருக்கிறான். முதல்ல உங்க அத்தம்மையா இருக்க தெரியாது உனக்கு? இதுல எதிரணி தலைவர் சொன்னார், பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லாதீர்கள். பெண் புத்தி பின் புத்தி என்பது சொல்வது சரி, தெரிஞ்சுதான் சொன்னாங்க. ஏன்னா பெண்கள் நிறைய பின்னை குத்தி கொள்கிறார்கள், அதனால் பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாங்க. எல்லாம் பிடிச்சது பூரா பேராசை. இதுல அந்த அம்மா சொன்னாங்க, முதலில் ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சது எங்க பாட்டி சுருக்கு பையில தான் காசு வச்சிருந்து.
அப்ப சுருக்கு போய் ஏடிஎம்னா ஏடிஎம் கார்டை உங்க பாட்டி வாயிலையா சொல்லுவாங்க? ஒன்று சொல்றேன் நடுவர் அவர்களே, சிக்கனத்தில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான். எந்த காலத்திலும் சிக்கனத்தில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான். டாப் அப் பண்ணி எஸ்எம்எஸ் பண்ற எங்க பசங்களை நம்பிடலாம். மேக்கப் போட்டு மிஸ்டு கால் கொடுக்குற இந்த பொம்பளை பிள்ளைகளை என்னைக்குமே நம்ப முடியாது நடுவர் அவர்களே. உண்மையிலே ஆண்கள் தான் சிறந்தவர்கள், ஆண்கள் தான் சிக்கனத்தில் சிறந்தவர்கள் என்று நீங்கள் தீர்ப்பு சொல்லி உங்களுடைய சிக்கனத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ரொம்ப பிரமாதமாக பேசினார். அவர் பேசுனது ரொம்ப ஜனரஞ்சகமாக இருந்ததுனால எல்லாமே ஆண்களான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பொதுவாக ஆண்கள்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு வீட்டில் உதாரணம் கூட சொல்கிறேன். உங்கள் வீட்டிலேருந்து என்னடி கொண்டாந்தா பெருசா? எங்கள் அப்பா சிக்கனமாக சேர்த்து தான் கொடுத்தாரு. என்ன உங்கள் அப்பா சிக்கனமாக சேர்த்தான்? எங்கள் அப்பா விசிறியை பாதியாக விரிச்சுக்குவார், அப்படியே வீசிக்குவார். அவ்வளோ சிக்கனம் எங்கள் அப்பா. அதுக்கு அவன் சொன்னால், உங்கள் அப்பனாவது பரவாயில்ல, எங்கள் அப்பா அதை விட சிக்கனம். என்ன சிக்கனம்? விசிறியை முழுசாக விரிச்சுக்குவான், வீச மாட்டான், தலையை மட்டும் ஆட்டிக்குவான். பாலிமர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதலில் நேரத்தை கணக்கிடும் போது வெள்ளைக்காரன் எப்படி கணக்கிட்டா, நம்ம எப்படி கணக்கிட்டோம்? நேரத்தை கணக்கிடும் போது வெள்ளையன் மணல் கடிகாரத்தை வச்சு நேரத்தை கணக்கிட்டான். ஆனா நாம எப்படி நேரத்தை கணக்கிட்டோம்? சூரியன் அப்படி காலையில உதிச்சா 6 மணி, நெட்ட சாமாத்துல வந்துச்சுன்னா மணி 12 அப்படின்னு சூரியனை பார்த்து நேரத்தை கணக்கிட்டோம். யோசிச்சு பாருங்க, வெள்ளையன் மண்ணை பார்த்து நேரத்தை கணக்கிடும் பொழுதே விண்ணை பார்த்து நேரத்தை கணக்கிட்டவன் தான் நம் தமிழன். எதிரடியில பேசுறாங்கப்பா, என் புழுவு வண்டியில வருது, எங்க அப்பா முழுவ பிளேன்ல ஒரு மேல புழுவிட்டு போய் உட்காந்துருக்காங்க. அதுல வார்த்தை சிக்கனம் யாருக்கு இருக்குது தெரியுமா? ஆண்கள் 15,000 வார்த்தையை தான் பேசுறாங்க, பெண்கள் நம்ம 30,000 வார்த்தையை லொடன்னு பேசுறோமா? எதுக்கு பெண்கள் நம்ம 30,000 வார்த்தையை பேசுறோம் தெரியுமா? ஒரு தடவை சொன்னா இவங்களுக்கு எங்க விளங்குது? ஒன்னொன்னு 2 தடவை சொன்னா தானே இந்த மரம் மண்டைக்கெல்லாம் ஏறுது. எங்க பெண்கள்னாலே அழகுதாங்க. உண்மையிலேயே நீங்க பாருக்கு போறீங்க, நாங்க பார்லர் போறோம். நான் உண்மையை நான் சொல்றேன். ஏன்னா பார்ல இருந்து வரக்கூடிய ஆண்களும் சரி, பார்ல இருந்து வரக்கூடிய பெண்களும் சரி, கொஞ்சம் கெத்தா மெத்தோட தான் வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எதுக்கு நாங்க மேக்கப் போடுறோம்? சீவி முடிச்சு சிங்காரிச்சு செவந்தனத்தில பொட்டு வச்சு ஆசைப்பட்ட மாமன் முன்னே மனைவி வந்தா வீரோ வரும். இம்சேரசன் 23ஆம் புலிகேசியா எல்லாம் குப்புறக்கா படுத்து கிடக்குது. அத்தனை தட்டு எழுப்பதுக்காக தாங்க பெண்கள் ஒவ்வொருவரும் பூ முடிச்சு பொட்டு முடிச்சு பார்லருக்கு போய் தன்னையே அழகுபடுத்திக் கொள்கிறார் ஒவ்வொரு பெண்ணும். நடுவர்களே, தமிழ் பொண்ணுங்க சிரிச்சாலும் அழகுதான், முறைச்சாலும் அழகுதான், அன்பா பேசினாலும் அழகுதான், அருவா தூக்குனாலும் அழகுதான், கோலம் போடும் போதும் அழகுதான், நாத்து நடும் போதும் அழகுதான், சேலை கட்டினாலும் அழகுதான், ஜில்லுன்னு ஜீன்ஸ் போட்டாலும் அழகுதான், மண்ணை பார்த்து நடப்பதும் அழகுதான், விண்ணை தொட முயற்சிக்கும் விடாமுயற்சி கூட எங்கள் பெண்களுக்கு அழகுதாங்க. ஒரு பஸ்ல இருந்து 10 ரூபாய் பணத்தை ஒரு பொம்பளை பிள்ளை எடுக்குமா? வெளியே 10 ரூபாய் பணத்தை பொம்பளை பிள்ளை எடுக்க சொல்லுங்க. 10 ரூபாய் கொடுத்தா பத்திரமா பொத்தி வச்சுட்டு வீட்டுக்கு அப்படியே பேக்கப் ஸ்ட்ராங்கா போடும். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்த உடனே 100 ரூபாய் தாங்க பையில வச்சிருப்பான், 100 ரூபாய் தான் வச்சிருப்பான். ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி கிராஸ் ஆகட்டும், அப்படி பிச்சைக்காரன் அந்த நேரம் பார்த்து வந்தா பிச்சைக்காரன் போட்டு வெறுக்கு காசே இல்லாம நடந்தே போ. தேவையா அந்த வெட்டி பந்தா? இல்லம்மா நீங்க அந்த போடுறத மட்டும் பார்த்துருக்கீங்க, திருப்பி அந்த 100 ரூபாவை எடுத்துக்கிறத பார்த்தது இல்லைல்ல. எதுக்கு இந்த பிரச்சனைங்கிற? என்ன நடுவர் ஒரு பையன் கவிதை சொல்றாங்க கோவில்பட்டியில, கண்ணே நீ மும்தாஜ், நான் ஷாஜகான், உனக்காக தாஜ்மஹால் எல்லாம் கட்ட மாட்டேன், வேண்டுமானால் கடன் வாங்கி வீட்டை கட்டுகிறேன், கடன் தவணையில் பாதியை நீ ஏற்பதாக இருந்தால் உடனே வா, உயிர்கூறாய் காதலிக்கலாம். எப்படி போடுறான் பாத்தீங்களா? அதுல நின்றுகிட்டு என் ஆண்கள் சம்பாதிக்கிறார்கள், என் ஆண்மகன் சம்பாதித்து குடும்பத்தை நட்டு குத்துக்களை நிக்க வைக்கிறான். என்னைக்கு ஆம்பளை புள்ள மட்டும் தான் நீங்க சம்பாதிக்கிறீங்களா? எத்தனை பெண் குழந்தைகள், எப்பா நீ எனக்கு என் கல்யாணத்துக்காண்டி நகை சேர்த்து வைக்க வேண்டாம்ப்பா, நானே படித்து நான் சம்பாதித்து ஏன் காசுல நான் கல்யாணம் கட்டிக்கிறேன். ஆனா பையங்க என்ன பண்றான் தெரியுமா? அப்பா கிட்ட டீல் பேசுறான். பசங்க அப்பா கிட்ட, எப்பா அப்பாச்சி பைக் வாங்கி கொடுத்து நீ அப்பாங்கிறத ப்ரூஃப் பண்ணு, அப்பாச்சி பைக் வாங்கி கொடுத்து நீ அப்பாங்கிறத ப்ரூஃப் பண்ணுங்கிறான். செல்போன் வாங்கிட்டா தந்தை மகனுக்காற்றும் உதவி,
தந்தை மகனுக்காற்றும் உதவி சாம்சங்கில் ஸ்மார்ட் போன் வாங்கி தரல். ஏமா அப்பாச்சின்னாலே அதில் அப்பா இருக்க, அதனால தான் அப்பாச்சியே அப்பா கிட்ட கேட்டிருக்காங்கம்மா. இன்னொன்று, பைக்கு வந்து ஆம்பளைங்களுக்கு தான், ஸ்கூட்டர் தான் பொம்பளைங்களுக்கு. என்னதான் எங்க பொம்பளை பிள்ளைங்க பைக் ஓட்டினாலும் ஹீரோ கொண்டா ஹீரோயின் கொண்டா ஆயிராது. என்னதான் எங்க பசங்க வெண்டைக்காய் சாப்பிட்டாலும் லேடிஸ் ஃபிகர் ஜென்ஸ் ஃபிகர் தான் ஆயிராது. கொஞ்சம் ஆழ்ந்த ஆராய்ந்து பிடிச்சி கறி பிடிச்சவங்க தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். வேற வழி இல்லை நடுவர் அவர்களே. என்னத்தை நீங்க பேசுறீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நின்னாலே எனக்கு போதும் ஏன்னு சொல்றது நாங்களா நீங்களா? ஆம்பளை பிள்ளைய பார்த்து சொல்லி விட்றீங்களா? நாங்களாங்க உங்க பொண்ணு சுத்த சொன்னோம். நடுவர் அவர்களை உதாரணமா டக்குன்னு பஞ்சு மாதிரி சொல்லட்டுமா? இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் சூரியன் போல, இங்க இருக்கிற அத்தனை பசங்களும் பூமி போல. என்னதான் பூமி சூரியனை சுத்தி சுத்தி வந்தாலும் பூமிக்கு சூரியன் பிக்கப் ஆகுமா? ஆகவே ஆகாது நடுவர் அவர்கள். நீங்க வந்து சூரியன்னு சொல்லிட்டீங்க பெண்களை, ஆண்களை வந்து சூரியகாந்தி பூன்னு சொல்லுங்களேன். அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. சூரியன் எந்த திசையில இருக்கோ அங்கதானே சூரியகாந்தி பூவும் போயிட்டே இருக்கும். அப்படி அப்படியே மூவ் பண்ணி பார்க்கறதுனால தானே உங்களுக்கு செலவு வருது. நாங்களாங்க பார்க்க சொன்னோம். ஏங்க இங்க உள்ள ஆண்களை பார்த்து கேட்குறேன், காலையில எழுந்திரிச்சு வாட்ஸ்அப் போகலாமா ஃபேஸ்புக் போகலாமான்னு நினைக்கிறீங்களே தவிர எந்த ஆண்மகனாவது வேலைக்கு போகலாமா நினைக்கிறீங்களாங்க? ஆனா எங்க பொம்பளை பிள்ளைங்க காலையில எழுந்திரிச்சு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமாங்க? எங்க பெண்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஜில்லுன்னு குளியல், ஹாட்டா காஃபி, காரசார சைடு சோட கூட்டு, பொரியல், குழம்பு, ரசம்னு அடுப்படி க்ளீன் பண்ணி பாத்திரம் கழுவி கூட்டி பெருக்கி குனிஞ்சு நிமிதா அப்பாடான் இருக்கும். டெலிஃபோன் காலு, இபி பில்லு இன்னும் இருக்கு, இது போல லிஸ்ட். இதுக்கு நடுவுங்க ஏதுங்க ரெஸ்டே இல்லாம சிக்கனத்தின் செம்மலாக இருப்பது என் பெண் குல தங்குங்கள் நடுவர்களே. மகளிர் சுய உதவி குழுன்னு வச்சான ஆடவர் சுய உதவி குழு எங்கேயாவது இருக்கா? நடுவர் அவர்களே, பணம் வீட்டை விட்டு வெளியில் செல்வது ஆண்மகனாக உங்களால். ஆனா கடுகு டப்பாக்குள்ளையும் வத்தல் டப்பாக்குள்ளையும் சேலை முந்தானையும் சேமிப்பு வைப்பது எங்களுடைய பெண்களால். நடுவர் அவர்களே, எங்க விலைவாசி மிக சரியாக பேர் வச்சிருக்கான். விலைவாசி நிறைய இடங்கள்ல விலையை வாசிக்கத்தான் முடிகிறது, வாங்க முடியவில்லை. எந்த துறையிலும் இன்னைக்கு எந்த அளவு பெண்கள் சிக்கனமா இருக்காங்க தெரியுமா? நாங்கள் சிக்கனமா இருப்பதனால தான் நீங்கள் வெளியில ஆண்மகன் தோல்ல துண்ட போட்டு நிமிர்த்து கொண்டு போகிறீர்கள் என்று சொன்னால், ஒரு பெண்ணானவள் கஷ்ட நஷ்டங்களில் நிதியமைச்சராகவும், நோயுற்ற நேரங்களில் தாயாகவும், நல் யோசனை செல்வதில் மந்திரியாகவும், முடிவெடுப்பதில் மன்னனாகவும் இருந்து பாடுபடுவதால் எந்த வகையில் பார்த்தாலும் சிக்கனத்தின் செம்மலாக இருப்பது ஆண்களை காட்டிலும் எங்கள் பெண்குல தங்கங்களை என்று சொல்லி வாய்ப்பெடுத்த நல்ல உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அருமையாக எல்லாரும் பேசினாங்க. அன்பு சகோதரர் நந்தலாலா அவர்கள் தலைமையில் பிரமாதமாக பேசிய அத்தனை குழுவினருக்கும், அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் தலைமையில் பேசிய குழுவினருக்கும் வீரலட்சுமி என்று பண்ணாங்க. அதே போல் நடுவிலே நகைச்சுவை மன்னனாக அண்ணன் திரு மகாராஜன் அவர்கள் மிகவும் அற்புதமாக சில கருத்துக்களையும் சொன்னார். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் ஒன்று, ஆண்கள் வந்து சம்பாதிச்சு வீட்டுக்கு வந்து என் தீர்ப்பு என்பதனால் சொல்லிக் கொள்கிறேன், ஆண்கள் வந்து இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் கொடுக்கலன்னா சிக்கனம் வராது. அதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும். சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுல ரொம்ப அதிகமாக ஒரு அக்கறை கொண்டவர்கள். வந்த பணத்தை அவங்க சேர்த்து வைக்கலன்னா அந்த குடும்பத்தை அவங்க காப்பாற்ற முடியாது. ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி பதில் தான் இது. ஆண்களா பெண்களான்னு சொல்ற இடத்துல எதுக்காக சொல்றோம்னா, ஒரு புருஷங்காரன் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருந்தான். என்ன நீ பெரியது, என்ன நீ பெரிய வீட்டை காப்பாத்திட்டேன்னு சொல்ற. பார்த்தாவ சரி, ஒரு நாள் நான் உன் வேலையை செய்கிறேன், நீ என் வேலையை செய்யணும். அவன் ஆஃபீஸுக்கு போயிட்டா இவனை வீட்டில் விட்டுட்டா புருஷங்காரனை. அவன் வந்து வீடெல்லாம் நல்லா பார்த்துட்டு தான் இருந்தான். பொண்டாட்டிக்காரி ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே, என்னங்க நம்ம வீடு ஒரு அமைதியாக இருக்குது, குழந்தைங்களாம் இப்போ அமைதியாகிட்டாங்களா? ஆமாண்டி, பெரிய வாளுங்கன்னு எனக்கு தெரியும். நான் புத்திசாலிங்கிறதுனால அதுங்களாம் ரூமில் போட்டு பூட்டி வச்சிருக்கேன் பாரு. திறந்து பார்த்து ஓடி வந்தா பொண்டாட்டி, யோ என்ன இது பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்களெல்லாம் உள்ளே பூட்டி வச்சிருக்கேன்னு சொன்னாவ. அப்போதான் தெரியுது அது அவங்க குழந்தைங்க இல்லைன்னு புருஷங்காரனுக்கே தெரியுது இல்லைன்னு. அந்த அளவுக்கு இந்த குழந்தைகளையோ இல்லை வீட்டையோ கவனிக்காதவர்கள் ஆண்கள் என்று சொன்னாலும் அவங்க சம்பாரிச்சிட்டு வரலன்னா இந்த பெண்கள் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை வச்சு நம்ம பேசலாம். அவங்க கூட சொன்னாங்க, இப்போ அந்த ஐபேடு அதெல்லாம் வச்சு பேசினாங்க. ஆண்களை பற்றி சொன்னாங்க, இந்த ஐபேடெல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் பற்றி சொன்னாங்க. அதெல்லாம் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் வந்து தப்பு, அது சரியா இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாகவே யூஸ் பண்ணுறாங்க. அது இருக்கத்தானே செய்யும், அது எல்லா இடத்துலையும் இருக்குது.
அதுக்காக இந்த பசங்கள்லாம் உடனே ஐபேடை வச்சு இப்படி பண்றாங்கன்னு. நான் பார்த்தேன் ஒரு பொண்ணு பாதி பேருடைய செயினை அறத்துக்கு காரணம், பேக் திருடு போறதுக்கு காரணம் செல்லு தான். ரோட்ல அது பாட்டுக்கு இப்படி பேசிக்கிட்டே போகுது. தோல்ல மாட்டினது தெரியல, கழுத்துல மாட்டினது தெரியல. அவன் அத்துக்கிட்டு போயிட்டே இருக்கான். அத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓஹோ இவன் அத்துக்கிட்டு போயிட்டான் போல இருக்குன்னு. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான பேச்சு. அது மாதிரி இருக்கும்போது இப்ப இவர்கள் சிக்கனமானவர்களான்னு சொன்னா, ஆண்கள் சிக்கனமானவர்கள் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பெண்களும் சிக்கனமானவர்கள். வந்த பொருளை சேர்த்து வைக்கிறார்கள். சில நேரத்தில் புருஷங்காரன் கேட்பான், ஏம்மா உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்கு, அதை கொடுத்துட்றேன், கொஞ்சம் கொடுமா. அவங்க சொன்ன மாதிரியோ இல்லை இவங்க சொன்ன மாதிரியோ எங்கே இருக்கு புருஷங்காரன் கேட்டால் ஒரு சிலர் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் கடைசியாக பொண்டாட்டிக்கிட்ட அப்படி போய் கேட்டால் எங்கேயோ ஈராஞ்சி கொடுத்துருவாங்க. ஏன்னா புருஷன் வைக்கிற இடம், பணத்தை வைக்கிற இடம் பாக்கெட்டுன்னு இவங்க சொன்னாங்க. புருஷன் வைக்கிற இடமே ஒரு 4 இடம் தான் இருக்கும். பொண்டாட்டிக்கு மட்டும்தான் அந்த வீடே பர்ஸ் மாதிரி எங்கே வேணாலும் வைக்கும். பொண்டாட்டிக்கு மட்டும்தான் தெரியும் எங்கே வைக்கணும்னு, புருஷங்காரனுக்கு தெரியாது. எதுக்காக சொல்கிறேன்னா, தானியங்கள் வைக்கிற அஞ்சரை பெட்டியை நாணயங்கள் வைக்கிற பெட்டியாக மாற்றினது பெண்கள் தானே ஒழிய வேறு யாரும் கிடையாது. எதுக்கு அதை சொல்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உண்டியல் என்பது நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நானாக ஒரு தியரி ஒரு ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா இந்த உண்டியல் என்பது தாயின் வயிறை கூட உண்டியல் என்று சொல்வார்கள். அதனால் இந்த உண்டியலில் நம் கருவை சுமக்கிறாள் இந்த தாய். தந்தையுடைய உணர்வுகளை சேர்த்து வைத்து சிக்கனமாக சேர்த்து வைக்கிறாள் இந்த கருவில். இந்த கருவில் சேர்த்து வைப்பதனால் முதல் சிக்கனமே இந்த கருவில் தான் உண்டாகிறது. அந்த உண்டியல் இருக்கும் ஒரே இடம் தாயிடம்தான். அதனால் தான் சொல்றேன், ஒரு தாயிடம் தான் முதலில் சிக்கனம் உருவாகிறது. அதே போல்தான் மறைந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். ஏன்னா இதை இப்போ சொன்னோம்னா உடனே இவங்க சொல்லுவாங்க, காலேஜ் பொண்ணெல்லாம் சிக்கனம்னு. நான் எப்படி சிக்கனம் தான், ட்ரெஸ்ஸை சிக்கனமாக போட்டு வராங்க, அதுக்கு என்ன செய்யறது? அதனால சிக்கனம்னா ஓவர் சிக்கனமாக ஆயிடக்கூடாது. திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் காங்கிரஸ் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன செஞ்சார்னா, 25 ரூபா சம்பளம் அவருக்கு. அப்போ 25 ரூபா சம்பளத்தை நேராக அவர் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துருவார். அப்போ ஒரு தடவை ஒரு மாதத்தில் ஒரு நண்பர் கேட்டார், எனக்கு ஒரு 15 ரூபா வாங்கி பணம் வேணும்னு கேட்டார். 15 ரூபாய் இருக்காது, அட ஏதோ ஒன்று கொடுங்கன்னு சொன்னார். சரிவா என் பொண்டாட்டிகிட்ட கேட்குறேன், ஏன்னா சம்பளத்தை அப்படியே கொடுத்துருவேன். கூப்பிட்டு பொண்டாட்டிக்கிட்ட சொன்னார், அம்மா இவருக்கு ஏதோ ஒரு 15 ரூபா வேணுமா, இந்த இருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு 5 ரூபா கொண்டு கொடுத்தாங்க. ஏம்மா நானே 25 ரூபா தான் சம்பாதிக்கிறேன் மாதம், நீ எப்படி 5 ரூபா சேர்த்த? இல்லைங்க நீங்கள் கொடுக்குற காசில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் 5 ரூபா வச்சுருக்கேன், இந்தாங்கன்னு கொடுத்தாங்க. உடனே லால் பகதூர் சாஸ்திரி என்ன செஞ்சார்னா, நேராக காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாரு. 25 ரூபா கொடுக்குற இடத்துல என் பொண்டாட்டிக்கு 5 ரூபா கொடுக்குற அளவுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு வசதி இருக்குது, அதனால் என் சம்பளத்தில் குறைச்சிக்குங்க, காங்கிரஸ் கட்சிக்கு மீதி ஆகுமே, அந்த 5 ரூபான்னு சொல்லி அங்கே சிக்கனத்தை காட்டினார் திரு லால் பகதூர் சாஸ்திரி. அப்போ இதில் ஆண் சிக்கனமா பெண் சிக்கனமானு பார்த்தா லால் பகதூர் சாஸ்திரி கடைசியில் முடிச்சிருக்கார். இந்த சிக்கனத்தை நான் கற்றுக்கொண்டது என் மனைவிடம் தான் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. அதனால சொல்றேன். அதனால ஆண்களும் சிக்கனமாக சில இடத்தில் இருந்தாலும் பெண்கள் பல இடத்தில் இருந்தாலும் அந்த கணக்கை பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் சிக்கனமானவர்கள் அதிகமாக மார்க் அவங்க பக்கம் இருக்கிறதுனால பெண்களே சிக்கனமானவர்கள் என்று சொல்லி, என்னையா ராதாரவி இப்படி முடிச்சிட்டியேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்களும் நான் முதலே சொல்லிட்டேன், நீங்கள் சிக்கனமானவர்கள் தான், ஆனால் பெண்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்பதற்காக இங்கே இல்லை, பொதுவான வாழ்க்கை நெறிமுறையில் அதிகமாக இருப்பதனால் அவர்கள் சிக்கனமானவர்கள் என்பதை என்னுடைய தீர்ப்பாக சொல்லி நான் முடிக்கின்றேன்.